நானும் ரவுடியாக தான் மாறியிருப்பேன். எனக்கு ஒன்று தெரியும், எங்கள் அப்பாவுடைய துன்மார்க்கத்தனம் நல்ல தகப்பன்னா. ஆனால் அவருடைய துன்மார்க்கத்தனத்தினால திருப்பூரில் போன போது வாழ்க்கையில் பெரிய வனாந்தரம், கஷ்டம், பாடுகள், நிம்மதியை பார்க்க முடியல, சந்தோஷத்தை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட வனாந்தர வாழ்க்கையில் இருக்கும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இதை மாதிரி தெருவில் நடந்து போய் பாட்டில் பொறுக்கி அதை தூக்கி போட்டு வெளியில் போட்டு அதில் வர்ற காசு எடுத்து எத்தனையோ முறை சாப்பிட்ருக்கேன். நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன், அப்படி ஒன்றுமில்லாத நிலைமையில் கிடக்கிற எண்ணெய் என் பழைய வாழ்க்கை எனக்கு ஆண்டுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு ஆண்டுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட நிலைமையில் கிடந்த எண்ணெய் சாட்சிகள் மிகவும் பெரிது. அப்படிப்பட்ட நிலைமையில் கிடந்த எண்ணெய் இன்றைக்கி இயேசு என்னை ஊழியனாய் மாற்றி இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் ரோட்டில் உள்ளவங்களையும் வெளியில் உள்ளவங்களையும் தொழுநோய்கள், கையழுகி, மூக்கழுகி, இப்படிப்பட்ட நிலைமையில் கிடக்கிற குஷ்டரோகிகளை ஏறக்குறைய 50 பேரை எல்லாரையும் தத்தெடுத்து மாதம் ஏறக்குறைய 500 பேருக்கு ஆகாரத்தை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் இந்த கழுதையை, எதுக்குமே உதவாதவனை ஆகார ஊழியத்தை செய்ய வச்சு ஏறக்குறைய மக்களுக்கு ஆசீர்வாதமாக இன்னைக்கு அநேக நூறுகளுக்கும் ஆயிரங்களுக்கும் கர்த்தர் என்ன தொட்டு என்ன பயன்படுத்துவார். அண்ணன் இந்த வார்த்தை கேட்குற உன்னையும் பயன்படுத்துவார். அக்கா, தம்பி, தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பயன்படுத்துவா. எனக்கு ஒன்று தெரியும், பசியோட வாழ்றவனுக்கு தான் அடுத்தவன் பசி தெரியும். கால்களில் அடிபட்டு இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் அந்த காயத்தோட பாதிக்கப்பட்டவனுக்கு தான் அடுத்த மனிதன் கால்களில் அடிபடும் போது ஐயோ தூக்கம் வந்திருக்காதேன்னு சொல்ல அவனுக்கு தெரியும். கர்த்தர் யாருக்கோ சொல்றா, உன்னை ஏன் இப்படிப்பட்ட பாடுகளில் கர்த்தர் நடத்துறா தெரியுமா? அது வேற ஒன்றும் இல்லை, இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக நிற்கிற உங்களை வச்சு தான் பாஸ்டர், நிற்கிற உங்களை வச்சு தான் சிஸ்டர், கர்த்தர் அநேக பாடுகளில் கிடக்கிற ஜனங்களை கிறிஸ்து இயேசு வண்டிகளை நீ தான் திருப்புவேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை என்னை அப்படிப்பட்ட பாதைகள் நடத்துகிறா. ஆகவே தான் ஒன்றுமே இல்லை ஆனாலும் கொடுக்கிற இருதயம், ஒன்றுமே இல்லை ஆனாலும் எழுப்புதலுக்காக திறப்பில் வந்து பாடுபடுகிற பாரப்படுகிற இருதயம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என் வாழ்க்கையில் அதை தான் செய்தார். ஒன்றுமே இல்லாத என்ன இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்து தாங்கக்கூடிய அளவுக்கு. அல்லேலூயா. என்னால் தைரியமாக சொல்ல முடியும், வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை. எனக்கு ஒன்று தெரியும், பரலோகத்தில் எங்கள் அப்பா தங்க ரோட்டு எனக்காக போட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், எங்கள் அப்பா பரலோகத்தில் எனக்காக தங்க ரோட்டை போட்டு வச்சிருக்கார். எனக்கு திருமணமாகி ஒரே ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் உண்டு. அல்லேலூயா. ஆமாம். அப்படிப்பட்ட நிலைமையில் பாருங்கள், என் மனைவி முதல் வருஷம், 2வது வருஷம், 3 வருஷம் என் மனைவிக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுக்கல, ஒரு சேரீ கூட எடுத்து கொடுக்கல. என் பிள்ளை முதல் பிறந்தநாள் நோ ட்ரெஸ், 2வது பிறந்தநாள் நோ ட்ரெஸ். இவனை போய் கூப்பிட்டு வந்தீங்களா பாஸ்டர் அப்படின்னு நினைப்பீங்க. அல்லேலூயா. நான் சொல்ற விளங்குதா? ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து அடுத்தவர்களுக்கும் உழைக்கணும், பாரப்படணும், அடுத்தவங்களுக்கு ஆகாரத்தை வாங்கி கொடுத்து, அடுத்தவங்களுக்கு உடையை வாங்கி கொடுத்து, இப்படி ஊழிய பாதையில் ஓடுறேன்னா எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், கொடுக்கிறவங்க வாழ்க்கையில் குறைவு நிறைவாக்கும். கர்த்தர் யாருக்கோ சொல்றார். அதனால தான் இந்த இயேசுவை பெற்ற நாங்கள் எப்படியாவது உனக்கு அந்த இயேசுவை கொடுக்கணும்னு தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு பணங்களை விரயமாக்கி வார்த்தையை பேசிட்டு இருக்கிறேன்னு வார்த்தையை பேசிட்டு இருக்கிறோம். ஓகே, அப்போ இந்த 4 விதமான கூட்டங்களுக்கு தான் தேவன் குறைவை நிறைவாக்குவார். நான் இன்னும் செய்திக்குள்ளேயே நுழையல, இப்போதான் செய்திக்குள்ளே நுழைகிறேன். அல்லேலூயா. ஸோ இந்த 4 விதமான காரியத்தில் ஒரு கூட்டத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஒரு சாரார் தேடுகிறவங்க வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்குவா. அப்போ பாஸ்டர், எங்களுக்கு இந்த 1வது நாளில் இந்த 2 நாள் கூட்டத்திலையும் நீர் எங்களுக்கு என்ன வார்த்தையை பேச விரும்புகிறீங்க? நான் இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து ஒரு மனிதனுடைய சம்பவத்திலிருந்து உங்களோட நான் தொடர்ந்து பேச போகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அதில் 11ஆம் வசனத்திலிருந்து கடைசி 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அங்கு வேதம் போடப்பட்டிருக்கு இளைய குமாரனுடைய சம்பவம். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. மூத்தவன் இளையவன் 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. இந்த பிள்ளைங்க நல்ல நிலையில் அவங்க வளர்ந்த போது உடனே அவங்க இளைய மகன் சொல்றான், அப்பா அப்பா உன் ஆஸ்தியில எனக்கு பாகம் பிரிச்சு கொடுப்பா அப்படின்னு வந்து சொல்றான். இந்த வார்த்தையை கேட்ட போது நடந்த விஷயம் என்ன? உடனே அப்பாவும் மகன் கேட்கிறான்னு சொல்லி ஆசையா அப்பா என்ன செய்கிறார், இளைய மகனுக்கு தான் சொத்தை 2ஆ பிரிச்சு ஒரு பாகத்தை இளைய மகன் கேட்கறதுனால அப்பா கொடுத்து விடுகிறார். ஆனால் சில நாள் அப்பா கூட இருக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல இளைய குமார் என்ன செய்கிறான், அப்பாவுடைய ஆஸ்தியை வாங்கிட்டு தூர பிரயாணம் ஓட ஆரம்பித்து விட்டான். தூர பிரயாணம் போன இந்த இளைய குமாரன் தூர பிரயாணம் போய் தனக்குரிய எல்லா பணத்தையும்
வேசிகளையும் தாசிகளோடையும் படுத்து உறங்கி பாவம் செய்து குடிச்சு வெறிச்சு எல்லா ஆஸ்தியும் சொத்துக்களையும் அவன் இழக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில எல்லாத்தையும் இழந்த போது ஐயோ இனி மறுபடியும் குடிக்க நம்முடைய கைகளில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி, பாவம் செய்ய நம்முடைய கைகளில் பணம் இல்லையே என்று சொல்லி ஒரு பெரிய பஞ்சத்தை அவன் சந்திக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில இந்த இளைய மகன் என்ன செய்கிறான், அந்த தேசத்துல ஒரு குடியானவன் இருக்கிறான். அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போய் ஐயா ஐயா எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுப்பீங்களான்னு கேட்கிறான். உடனே அவர் என்ன செய்கிறார், ஒரு வேலையை போட்டு கொடுக்கிறார். ஏற்கனவே தேசம் முழுக்க பஞ்சம் இருக்கு தம்பி, அதனால நான் இருக்கிற வேலைக்காரனை வெளியே அனுப்பிட்டேன். சரி ஒன்னு செய்யலாம், என் வயல்ல பண்ணி மேய்ப்பியா என்று இந்த வார்த்தையை கேட்கிறான். உடனே அவன் என்ன செய்கிறான், பரவாயில்லையா பண்ணி மேய்க்கிற வேலைக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொன்ன போது அவன் வாழ்க்கையில அவன் யோசிச்சு பார்க்கவே இல்லை. என் அப்பா வீட்டுல எவ்வளவு ஜமீன்தார் வீட்டு மகனா இருந்தேன், நான் எவ்வளவு பெரிய வீட்டுல நல்ல சந்தோஷமா சமாதானமா என் அப்பாவுடைய பாசத்தை சந்தோஷத்தை நிம்மதியோட நான் வாழ்ந்தேன். நான் சாப்பாட்டை எடுத்து உதைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பன்றி மேய்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேனேன்னு அவனுக்கு அந்த புத்தி அவனுக்கு அப்ப வரவே இல்லை. பன்றி மேய்க்க போகிறேன்னு சொல்லுகிறான். நடந்த விஷயம் என்ன, இவன் பன்றிகளை மேய்க்கிறான். ஆனால் அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் இருந்ததுனால அந்த இவனுக்கு அந்த ஐயா கொடுக்கிற சாப்பாடு இவனுக்கு திருப்தியை கொடுக்காதனால இவன் வாழ்க்கையில மிகப்பெரிய குறைவை சந்திக்கும் போது உடனடியாக அவன் முடிவெடுக்கிறான், ஆஹா இதுக்கு மேல நம்ம இந்த பசி பட்டினியோட எப்படி வாழ்வது, ஐயா கொடுக்கிற சாப்பாடு எஜமான் கொடுக்கிற சாப்பாடு எனக்கு திருப்தியை தராதுன்னு சொல்லி பன்றிகள் தின்கிற தவிடை எடுத்து பன்றி தவிடு எடுத்து சாப்பிடுகிறான். ஆனால் இது எஜமானுக்கு பின்னதாக தெரிய வருகிறது. நம்முடைய அரண்மனையில தம்பி யாரோ ஒருத்தர் பன்றி தவிட எங்கேயோ செலவு பண்றாங்கடா, யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டபோது அந்த வேலைக்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நாள் இந்த இந்த இளைய குமாரன் அந்த பன்றி தவிடு எடுத்து சாப்பிடுகிற வேலையில அவனை கையும் களவுமாய் பிடித்து எவ்வளவு துரோகத்தை நீ செய்திருக்கான்னு சொல்லி அவனை அடித்தார்கள். இனிமேல் உனக்கு வேலை இல்லை என்று சொல்லி அவனை கொடுமைப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகளை தான் அந்த இளைய மகன் ஒரு நாள் புத்தி வருகிறது, ஐயோ நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, அப்படிப்பட்ட சாப்பாடு அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு இன்னைக்கு இந்த பஞ்ச வாழ்க்கையை நான் வாழ்றேனேன்னு சொல்லி அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய வனாந்தரத்தை சந்தித்து அவன் மீண்டும் அப்பா வண்டையில் தன் தகப்பனை தேடி அப்பாவுடைய வீட்டிற்கு அவன் புறப்பட்டு போக ஆரம்பித்தான். பாஸ்டர் இந்த சம்பவத்திலிருந்து எங்களுக்கு என்ன பாஸ்டர் சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் நீங்கள் உங்கள் சிந்தையை கவனத்தை நீங்கள் அதன் மேல திருப்பும்படி நான் விரும்புகிறேன். நீங்கள் லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கவனித்தீங்கன்னா வசனம் போட்டிருக்கிறது, ஒரு மனுஷனுக்கு இதைத்தான் வேதம் சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அவன் அப்பா ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கறதுக்கு என்னைக்கு அவர் தயாரா தான் இருக்கிறார். நீங்க கேட்கறதெல்லாம் நம்ம அப்பா கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கிறார். நீங்க சில காரியத்தை ஆண்டவரே எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் தயாரா தான் இருக்கிறார். ஆண்டவரே என் குடும்பத்துல எனக்கு ஒரு சந்ததி ஒரு பிள்ளை உண்டாகணும் கொடுக்க தயாரா தான் இருக்கிறார். ஆண்டவரே என் வாழ்க்கையில கடன்லயே இருக்கிற ஒரு நல்ல நிலைக்கு நான் முன்னேறணும் கொடுக்கவர் தயாரா தான் இருக்கிறார். ஆனா ஆஸ்தி எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கறதுக்கு தயாரு. ஆனா ஆஸ்தியை வாங்கிட்டு இந்த இளைய குமாரன் 13ஆம் வசனம் போட்டிருக்கு, சில நாளைக்கு பின்பு இளைய குமாரன் என்ன செய்கிறானா, தன் ஆஸ்தி எல்லாம் சேர்த்து கொண்டு அவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தி எல்லாம் அங்க செலவழித்தான போடப்பட்டிருக்கு. 12ஆம் வசனம் அப்பா கையில் இருக்கும் போது ஆஸ்தி எல்லாம் நல்ல பத்திரமா தான் இருந்துச்சு. ஆனா 13ஆம் வசனத்துல எப்ப இவன் கையில அந்த ஆசை வந்துச்சோ எல்லாத்தையும் இழந்துட்டான். பாஸ்டர் அநேக நேரம், சிஸ்டர் அநேக நேரம் அப்பா எனக்கு கொடுத்த குடும்பம், அப்பா எனக்கு கொடுக்கிற சம்பாத்தியம், அப்பா எனக்கு கொடுக்கிற சந்தோஷம்னு சொல்லி எல்லாத்தையும் அப்பாவுடைய ஆஸ்தி, அப்பாவுடைய ஊழியம், அப்பாவுடைய தரிசனம், அப்பா எனக்கு கொடுத்த பாஸ்டர், அப்பா எனக்கு கொடுத்த சபைன்னு நம்ம இருந்தோம்னா பத்திரமா தான் இருக்கும். ஆனால் அது நான் கொண்டு வந்த சபை, நான் கட்டின வீடு, நான் கட்டின காரியங்கள்னு என்னைக்கு நம்ம கைகளில் அதை சுதந்திரிக்க விரும்புகிறோம் அங்கத்தான் ஆஸ்தி இழக்கிறான் இளைய குமாரன். ஆஸ்தி இழந்து ஒரு
மிகப்பெரிய பஞ்ச நிலைமைகளை தள்ளப்படுகிறான். 14-15 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அவனுக்கு நடந்த விஷயம் என்ன? அந்த தேசத்துல குறைவுபட தொடங்கி கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான்னு போடப்பட்டிருக்கு. நான் சொல்லுவேன், சில நேரம் அப்பா கிட்ட நீங்க கேட்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு அப்பா தயார் தான். ஆனா ஆஸ்தியை வாங்கிக்கிட்டு அப்பா விட்டுட்டு நீ ஓடுற பார்த்தியா, அதில் தான் ஆண்டவர் தயாராக இல்லை. நிறைய நேரம் நீங்கள் கேட்குறத கொடுக்கறதுக்கு தயார் தான் பிரதர், நிறைய நேரம் நீங்கள் கேட்குறத கொடுக்கறதுக்கு தயார் தான் சிஸ்டர். ஆனால் அப்பா கேட்குறதெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் அன்னைக்கு கேட்குறத கொடுத்த போது அன்னைக்கு நீ ஆண்டரை தேடின அதே தேடுதல் இன்றைக்கு இல்லாமல் அப்பா சமூகத்தை விட்டு, ஆண்டவருடைய பரிசுத்தவானுடைய ஊழியத்தை விட்டு, பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தை விட்டு, சபையை விட்டு நாம் விலகுவோம் என்றால் அங்கதான் அப்பாவுக்கு தயாரா இல்லை, அங்கதான் அப்பாவுக்கு பாரம் வருது, அங்கதான் ஏசப்பாவுக்கு பிடிக்கல. அதுலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லா ஆசையும் வாங்கிட்டு தாம் பிள்ளை தூர தேசத்துக்கு போன போது எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம். அப்படியே என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் செலவழிச்சாலும் இவனுக்கு இப்போவாவது அப்பாவை தேடி போகலான்னு புத்தி வந்துச்சா? புத்தியே வரல அவனுக்கு. அவன் மீண்டும் என்ன செய்யறான்? அங்கேயே தாம் பலத்தை பயன்படுத்துறான். நடந்த விஷயம் என்ன? அந்த தேசத்துல கொடிய பஞ்சம். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், இந்த கடைசி காலத்துல ஒரு பெரிய பஞ்சம். பாஸ்டர், எங்களுக்கு என்ன பாஸ்டர் சொல்ல விரும்புறீங்க? எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த சம்பவத்தின் அடிப்படையில்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்றைக்கும் நம்முடைய காலகட்டத்தில் ஒரு 3 விதமான பஞ்சம் நடக்கிறது. ஒன்று பணப்பஞ்சம், இன்னொன்று பாச பஞ்சம், மூன்றாவது பரிசுத்த பஞ்சம். 3 விதமான பஞ்சம் இந்த கடைசி காலத்துல பார்க்க முடியுது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. என்னைக்கு அப்பா விட்டு விலகினாலும் அவன் வாழ்க்கையில பண பஞ்சம் வர ஆரம்பித்தது. பாவ பஞ்சம் இருந்தது, பரிசுத்த பஞ்சம் இருந்தது. எல்லாத்தையும் செலவழித்து ஒன்று அவனுக்கு நடக்காத போது இவன் அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்துல ஓடி போய் அங்க ஒட்டிக்கிட்டான். அந்த குடியானவன் என்ன செய்யறானா, என் தேசத்துல என்கிட்ட ஒரு வயல் இருக்குப்பா, அந்த வயல் ஒன்றை நீ பன்றிகள் மேய்க்கும்படி போவாயான போது இவனும் போகிறான். அந்த பன்றிகள் இவனும் உட்கார்ந்து பன்றிகளா தவிட தின்னும் போதுதான் இவனை கையும் களவும் பிடிச்சு அடிச்சாங்க. இப்படிப்பட்ட நிலைமைகளை இவன் கண்கள்ல கண்ணீரோடு அழுகிறான். எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த பாடுன்னு அவன் அழுகிறான். கர்த்தர் யாருக்கோ சொல்றா, ஒரு 3 விதமான நிலைமை. இன்றைக்கு நான் நேரம் இருந்தா பேசுறேன். நாளைக்கு இந்த நிலைமையை மாற்றுவதற்கு தேவ ஜனங்களும் இந்த சத்தம் கேட்கிற மக்களும் என்ன செய்யணும்னு நான் பேசுறேன். முதல் 3 விதமான நிலைமை. என்ன நிலைமை பாஸ்டர்? எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. முதல் காரியம், பஞ்ச வாழ்வு கொண்டவன். பஞ்ச வாழ்வு கொண்டவன் இந்த இளைய குமாரன். என்ன பாஸ்டர் பஞ்ச வாழ்வு? அதை நான் பின்னாடி விளக்குறேன். பஞ்ச வாழ்வு கொண்டவன். இரண்டாவது என்ன பாஸ்டர்? இவன் கவனிச்சீங்கன்னா பன்றியோடு வாழும் ஸ்தானத்தில் அவன் விழுந்தவன். பஞ்சம் வந்ததுனால பன்றியோடு வாழும் ஸ்தானத்தில் விழுந்தவன். பன்றியோடு வாழும் ஸ்தானத்தில் விழுந்தவன். முதல் சொன்ன பஞ்சவாழ்வு கொண்டவன் இந்த இளைய குமாரன். இரண்டாவது பன்றியோடு வாழும் ஸ்தானத்தில் விழுந்தவன் இந்த இளைய குமாரன். மூன்றாவது என்ன பாஸ்டர் இவன் நிலைமை? பாசத்தை இழந்து பகைமையை காண்பவன். ஒரு காலத்துல அப்பாவோட இருந்தான், அப்பா கூடவே இருந்தான், அப்பா மடியிலேயே இருந்தான், நல்ல சந்தோஷமா இருந்தான். அவனுக்கு நல்ல வேலைக்கு சாப்பாடு இருந்துச்சு. அவன் கேட்கும் போதெல்லாம் வேலைக்காரங்க வந்து அவன் காலை அமுத்தி விடுவோம், கையிலேயே அமுத்தி விடுவோம். எல்லா பணிவிடை ஆட்கள் இருந்தாங்க. அவன் ஓடி விளையாடுவதற்கு எல்லா விதமான நண்பர்கள் இருந்தாங்க. இவனை மகனே, செல்ல மகனேன்னு சொல்லி நேசித்து பாராட்ட உறவுகள் எல்லாரும் வந்தாங்க. ஏன்னா பணம் இருந்ததுனால. இப்படிப்பட்ட எல்லா விதமான பாசத்தையும் இவன் இழந்து பன்றி தவிட எண்ணெய்க்கு கையில் எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு மாறினானோ. பகைமையை காண்பவன். பாஸ்டர், இன்னைக்கு இதுல இருந்து எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் இன்னைக்கு ஒரு பாயிண்ட் தான் பேச போறேன்னு நினைக்கிறேன். எனக்கு நேரம் பத்தாது. ஒரு பாயிண்ட் தான் இன்னைக்கு பேச போறேன்னு நினைக்கிறேன். முதல், இவன் நிலைமை 3. அதற்கடுத்து இந்த நிலைமை மாறுவதற்கு சத்தியத்தை நாளைக்கு பேசுறேன். 3 நேரம் இருந்தா அந்த சத்தியத்தின்படி மாத்திரம் நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கர்த்தர் இந்த சம்பவத்திலிருந்து இளையகுமாரனை எப்படி உயர்த்தினார்னு 3 ஆசீர்வாதத்தை சொல்லிதான் இந்த கூட்டத்தை நான் முடித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. முதல் காரியம், பஞ்ச வாழ்வு கொண்டவன். பாஸ்டர், என்ன பஞ்சம்? இவன் பார்த்தான், அவன் திரும்பி பார்க்கறான். என்கிட்ட பணம் தான் செலவழிச்சுது, சரி நம்ம வேலை செஞ்சு அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி சமாளிச்சலான்னு சொல்லி சாம் பலத்தை பயன்படுத்துறான். வசனம் போட்டிருக்கு,
எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. பிரதர், சிஸ்டர், சிலதெல்லாம் செலவழிச்சாலும் தாம் பலத்துல எப்படியாவது மறுபடியும் சம்பாதிச்சு தாம் பலத்துல எப்படியாவது முன்னேறி இந்த இயேசுவை விட்டு என்னால வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? பிரதர், சிஸ்டர், இதை கேட்கிறவங்க, கர்த்தர் யாருக்கோ சொல்றார், நான் தான் உனக்கு வழி, நான் தான் உனக்கு சத்தியம், நான் தான் உனக்கு ஜீவன். என்னாலே அல்லாமல் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் பிரவேசிக்க முடியாது. வைகுண்டம், கைலாசம்னு சொல்லுவாங்க. ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து பிறந்தவன் நான். இந்து ஆச்சாரங்களில் ரொம்ப ஈடுபாடு செலுத்தப்பட்டவன் நான். அப்படிப்பட்ட பாதையில் கிடக்கிற என்னை இயேசு ரட்சித்து இந்த ஜீவனுள்ள ஆண்டவரை பிரசங்கிக்கும்படி என்ன ஒரு கழுதையா கத்தும்படி என்ன வச்சாரு. பார்த்தீங்களா? இதை நினைக்கும் போது ஒவ்வொரு நாள் நான் அழுவேன். உங்கள் மத்தியில் நிற்கவோ, இந்த பரிசுத்தவான்கள் மேடையில் அமர்ந்திருக்கிற ஊழியர்கள் மத்தியில் நிற்கவோ நான் அருகதையற்றவன், எதுக்குமே தகுதி இல்லாதவன், எதுக்குமே உதவாதவன், உலகத்தாலேயும் உறவுகளாலேயும் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவன். அதனாலதான் எந்த பிரசங்கம் வந்தாலும் என் பலிபடத்துல, இந்த தேவனை கொடுக்கிற பலிபடத்துல என்னால அழாம பிரசங்கம் பண்ண முடியல. ஏன்னா பழச மறக்கல, பழச மறக்கல. இந்த இளைய குமாரன் இவன் பஞ்ச வாழ்வா பாக்குறான். சிஸ்டர், ஒரு காலத்துல நல்ல நிலைமையில் இருந்து எனக்கு இப்ப பஞ்சம் பஞ்சம் பஞ்சம்னு புலம்புறீங்களா? சில நேரம் ஏன் பஞ்சம் வருது பிரதர், சில நேரம் ஏன் குடும்பத்துல பிரச்சனை போராட்டம் வருது, நீ அப்பா வண்டையில மறுபடியும் வரமாட்டாயான்னு அந்த பஞ்சத்தை தேவனை அனுமதிக்கிறார். நீ அப்பா வண்டையில திரும்ப மாட்டாயான்னு சொல்லிதான் ஆண்டவரே உனக்கு இதை அனுமதிக்கிறார். ஆண்டவரே உங்களுக்கு இதை அனுமதிக்கிறார். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னதாக மருந்து குடிச்சு சாகலாங்கிற நிலைமைக்கு நானும் என் தாய் என் தம்பியும் மருந்து குடித்து சாகிற நிலைமைக்கு போயிட்டோம். அன்னைக்கு இயேசுதான் வந்தாரு. அந்த பஞ்ச காலத்துல இயேசுவை தேடி வந்தோம். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு அதுக்கு காரணம் அந்த இயேசு அப்பா தான் காரணம், அந்த இயேசு கிறிஸ்து தான் காரணம். அவர் வந்ததுனால தான் இன்னைக்கு இங்கே வரும்போது அவ்வளோ கௌரவப்படுத்துகிறாங்க, அவ்வளோ கனப்படுத்துகிறாங்க. உள்ள வண்டி வரும்போதே தம்பிங்கெல்லாம் ஓடினாங்க, பின்னாடி அமர்ந்துருக்குறாங்க. ஊழியர்லாம் ஓடி வந்தாங்க. காரை திறக்கிறதுக்கு ஒரு ஆள், பைபிளை தூக்குறதுக்கு ஒரு ஆள். என்னையா நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குது? எதுக்குமே உதவாதவன், எதுக்குமே உதவாதவன் இன்னைக்கு உங்க மத்தியில் நிற்கிறது எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. அவ்வளவு கடைப்பிடித்து அவ்வளவு கௌரவப்படுத்தி அவங்க மேடையில் அழைக்கும் போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, கூட நான் பார்க்க வச்சாரு, செவிடனை கேட்க வச்சாரு, மரிச்சவனை உயிரோட எழுப்புனாரு, பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை செஞ்சாரு. ஆனா அவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்த இயேசு கிறிஸ்து அவருக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லையா, தலை சாய்க்க கூட இடம் இல்லையா. அப்படிப்பட்ட அவருடைய ஊழியத்தை பார்க்கும்போது நான் குப்பை, நான் குப்பை, நான் குப்பை. கத்தர் யாருக்கோ சொல்ற, கத்தர் யாருக்கோ சொல்ற. ஏன்னா எனக்கு தெரியும், பஞ்சத்துல இருந்த எண்ணெய், பஞ்சத்துக்கும் பஞ்ச பரதேசியா இருந்த எண்ணெய் கிறிஸ்து இயேசு என்ன சந்தித்தார், அவர் என்ன தொட்டார், அவர் என்ன ரட்சித்தார், அவர் என்ன ஊழியனா மாத்தினார். அண்ணன், நிச்சயமா இந்த வார்த்தையை அமர்ந்து கேட்கிறவங்க, நிச்சயமா இந்த வார்த்தையை தூரத்துல நின்று கேட்கிறவங்க, இயேசு உன்னையும் சந்திக்க விரும்புகிறான், இயேசு உங்களையும் தொட விரும்புகிறான். நீ உன் ஆத்மாவுக்காக தான் கிறிஸ்து இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்வாரி சிலுவையில ரத்த சித உண்மை. அவர் இன்றைக்கும் 2 கரங்களை விரித்து தழும்புள்ள கரத்தோட உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார், 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 உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். இந்த இளையகுமாரன் பஞ்ச வாழ்க்கை, பஞ்ச வாழ்வு கொண்டவன். பைபிளில் 12 விதமான பஞ்சம் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. ஆபிரகாம் காலத்தில், ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆபிரகாம் காலத்தில் வந்த பஞ்சம். ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1-2 ஈசாக்கு காலத்தில் வந்த பஞ்சம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யோசேப்பு காலத்தில் வந்த பஞ்சம். ரூத்து புத்தகம் 1:1 நகோமி ரூத்து காலத்தில் வந்த ஒரு பஞ்சம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்
தாவீது காலத்துல 3 வருஷம் ஓயாத பஞ்சம். தாவீது காலத்துல வந்தது ஒரு பஞ்சம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2-3. எலியா காலத்துல வந்தது ஒரு பஞ்சம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 25. எலிசா காலத்துல வந்தது 2 விதமான பஞ்சம். எலிசா காலத்துல மட்டும் ஏன் 2 பஞ்சம் வந்துச்சு தெரியுமா? ரெட்டிப்பான அபிஷேகம் வர்றவனுக்கு 2 விதமான போராட்டம் வரும். உங்க வாழ்க்கையில போராட்டம் வருது, பிரச்சனை வருது, பஞ்சம் பெருகுதுன்னு சொல்றீங்களா? கர்த்தர் சொல்றாரு, 2 மடங்கு அபிஷேகத்தை உனக்குள்ள வச்சிருக்கிறேன். அதில் தான் இத்தனை பாடுகளை உன் ஊழியத்தையும் உன் குடும்பத்தையும் உன் சபையை நடத்துகிறேன். கர்த்தர் யாருக்கோ சொல்கிறா, கர்த்தர் யாருக்கோ சொல்கிறா. அந்த வார்த்தை நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கத்தாவே, எனக்கு எனக்கு ஏன் இந்த பஞ்சம், என் குடும்பத்தில் ஏன் இந்த பஞ்சம், என் ஊழியத்தில் ஏன் இந்த பஞ்சம்? கர்த்தர் அதனால தான் எனக்கு 2 மடங்கான அபிஷேகத்தை கொடுக்கத்தான் கர்த்தர் நடத்துறாரா? எனக்குள்ள 2 விதமான அபிஷேகம், அப்பாற்பட்ட கிரியைகளை செய்யத்தான் கர்த்தர் நடத்துறாரா? பஞ்சம் எலிசாக்கு 2 விதமான பஞ்சம். சிதேக்கியா ராஜா காலத்துல 2 25ஆம் அதிகாரம் 2 25ஆம் அதிகாரம் 2-3. சிதேக்கியா ராஜா காலத்துல நேபுகாத்நேச்சார் புறப்பட்டு வந்து நேபு சராதான்ங்கிறவன் பிடிச்சு கொண்டு போகிற காலகட்டத்தில் வந்தது ஒரு பஞ்சம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனம் கேட்க கிடையாத பஞ்சம். பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 10 பஞ்சம், புதிய ஏற்பாட்டில் 2 பஞ்சம். அப்போஸ்தலர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா, வசனம் கேட்க அகபு தீர்க்கதரிசி மூலியமா உலகமெங்கும் கொடிய பஞ்சம். 12வது பஞ்சம் லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அப்பா விட்டு விலகி போனபடியினால் வந்தது இளைய குமாரனுக்கு பஞ்சம். கர்த்தர் யாருக்கும் சொல்றார். பைபிள்ல சில பஞ்சங்கள்லாம் வந்து வரும்போது நான் சொல்லுவேன், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நிழல் நிஜம். நம்ம வாழ்க்கையில சில பஞ்சம்லாம் வரும்போது சத்துருக்கள் நம்மளை சூழ்ந்துட்டாங்க, யாரோ மாந்திரிக செய்வனை வச்சுட்டாங்க பாஸ்டர், சத்துருக்களால வந்தது பஞ்சம். சில நேரம் சகோதரர்களே நமக்கு விரோதமா எழும்பி செயல்படுவாங்க, வரும் பஞ்சம். ஆனா நான் சொல்றேன், இந்த இடத்துல சத்துருவும் இல்லாம சகோதரனும் இல்லாம அவன் சரீரத்துல சுயமான பாவத்து நிமித்தமே சுயமா பாவம் செஞ்சே அவனுக்கு வந்தது பஞ்சம். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், உன் குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேற முடியாத காரணம் சத்துருவாலையா, இல்ல சகோதரனாலையா, இல்லை இன்னும் நீ எங்கேயோ அப்பா கிட்ட நெருங்காம கொஞ்சம் பின்வாங்கி கிடக்கிற இளையகுமாரனை போல உன் சரீர சுகத்தினாலையா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு பணப்பஞ்சம், கொரோனாவுக்கு பின்னாடி நிறைய பணப்பஞ்சம். விசுவாச பிள்ளைகள் ஊழியர்கள் வெளியில உள்ள ஜனங்க அதிகமாக உழைக்கிறாங்க, ஆனால் அறுவடையை பெருசாக பார்க்க முடியல. கடன்ல இருக்காங்க. பணப்பஞ்சம் இருக்கா? கர்த்தர் சொல்ற அந்த பணப்பஞ்சத்தையும் நான் உடைக்க வல்லவராக இருக்கிறேன். 2வது பாசப்பஞ்சம். என்ன பாசப்பஞ்சம்? நான் சொல்லுவேன், அப்பா விளந்துட்டு தூரம் போயிட்டான் பார்த்தீங்களா? இந்த கடைசி காலத்தில் கவனிச்சு பாருங்க, பாசப்பஞ்சம். அக்கிரமம் மிகுதியாவதுன்னா அனைவருடைய அன்பு தணிந்து போச்சு. நம்ம ஊர்ல நடக்காத விஷயமா? கட்டண மனைவியை விட்டு வேற ஒருத்தைய தூக்குறான். அது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி. ஏன்? பரிசுத்த பஞ்சம். பரிசுத்தம் இன்னைக்கு இழந்துட்டாங்க. அன்னைக்கு திருமணம் முடிக்கும் போது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்ம பிரிக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ண கணவன் மனைவி உறவு, அது எந்த திருமணமாக இருக்கட்டும், அன்னைக்கு மனைவியை நேசிச்சு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கணவன் நேசிச்சு இன்னைக்கு மனைவி விட்டு வேற ஒருத்தனோட கள்ள உறவு, மனைவி விட்டு வேற ஒருத்தையோட கள்ள உறவு, இப்படிப்பட்ட காரியம் என்ன நடக்குது? பரிசுத்த பஞ்சம், பாச பஞ்சம். பாசம் போயிடுச்சு. அக்கறம் மிகுதியாவது அனைவருடைய அன்பு தணிந்து போச்சு. கள்ள உறவுனால உங்க ஊர்ல நடக்குது இல்ல, சென்னையில் நடக்குது இல்ல, ஆந்திராவில் நடக்குது இல்ல. கள்ள உறவுனால பெத்த பிள்ளையவே என் பிள்ளை தான் தடையா இருக்குன்னு சொல்லிட்டு மாடியில் தூக்கி போட்டு 4 கட்டண மாடியில் தூக்கி போட்டு பிள்ளைய கொன்ன தாய் குலங்கள் செய்தி கேட்கிறோமே. என்ன? பரிசுத்தத்தை இழந்துட்டாங்க. பரிசுத்த பஞ்சம். பாசத்தை இழந்துட்டாங்க. பாச பஞ்சம் இல்ல. இன்னைக்கு பஞ்சம். அன்பு இல்ல, பாசம் இல்ல. அக்கிரமம் மிகுதியாவது அனைவருடைய அன்பு தணிஞ்சு போச்சு. ஏன்? ஊழியக்காரல கேளுங்க. அன்னைக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி சபையை நேசம் விசுவாசிகள் இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சபையை எந்த அளவுக்கு வெறித்தனமா தேடினாங்க, பரிசுத்தவன் எந்த அளவுக்கு நேசிச்சாங்க, அன்னைக்கு உபவாசம் முழுவதும் எவ்வளவு உண்மை உத்தமா ஓடினாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு ஊழியக்காரன் நேசிக்கிற அந்த பாச காரியங்கள் நடக்குதா? பாச பஞ்சம். ஆண்டவர் மேல அன்னைக்கு நீங்க வச்சிருந்த அன்பு இன்னைக்கு இருக்குதா? பாசத்தை இழந்துட்டுமே. பாச பஞ்சம். அன்னைக்கு இருந்த பரிசுத்தம் இன்னைக்கு இருக்கா பிரதர்? அன்னைக்கு இருந்த பரிசுத்தம், உண்மை, உத்தமம், அன்னைக்கு டாக்ஸ் மினிஸ்ட்ரி, அன்னைக்கு சுவிசேஷம், அன்னைக்கு ஊழியத்துக்கு வலதுகை எல்லாமே நீங்க தானே. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? பாசத்தை இழந்துட்டோம். அன்னையுடைய அன்பு தணிஞ்சு போச்சு. அதனாலதான் ஆதியில் கூட அன்பை விட்டாங்கிற குறை ஆண்டவர் சொல்றாரு.
இவன் பாசத்துல இவன் பஞ்சத்தை பார்த்தான். இப்ப பாசத்தை தேடுறான், அவன் தேடுறான். அப்பா அப்பா அப்பா, ஐயோ எஜமானே எங்க அப்பா அன்பு காட்டுவீங்களான்னு தேடுறான். பண்ணிட்டு தமிழ் அங்க வேலை நடக்கும்போது வேலைக்காரங்களை தேடுறான், அன்பு காட்டுவானுங்களான்னு. அவனுங்களே அடிக்கிறானுங்க, இழக்கிறான். பாச பஞ்சம் வருது, பணப்பஞ்சம் வருது, ஆகார பஞ்சம் வருது. யாருக்கோ கர்த்தர் பேசுடா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறியா? இந்த சத்தம் கேட்கிற யாரா இருந்தாலும் இயேசு உன்னை அழைக்கிறார். இந்த பஞ்சத்தெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி வா இளைய குமாரா, அவரை நம்பி வா, அவரை சார்ந்து வா, அவரை சார்ந்து நில்லு. அவரை சார்ந்து வருகிறவங்களை இந்த பஞ்சத்துல கர்த்தர் எப்படி மாத்துவார்னு இன்னைக்கு ஒரு சில காரியத்தை பேசுறேன். அப்ப பைபிள்ல மொத்தம் 12 விதமான பஞ்சம். எத்தனை விதமான பஞ்சம்? 12 விதமான பஞ்சம். அதுல நான் இன்னைக்கு ஒரு பஞ்சத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்படிப்பட்ட பஞ்சம் வாழ்க்கையில கொண்ட ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டுல இருந்தாரு. அவர் தான் ஈசாக்கு. யாருங்க? இந்த ஊமை, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊமை ஊரை கெடுக்குமா. இங்க ஆமேன் வருது பின்னாடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊமை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவர் உங்களை பத்தி சொல்லல, அதுவும் சொல்ல மாட்டீங்களா? எங்க இருந்தா பிடிச்சிங்க இவங்களெல்லாம்? எனக்கே இந்த பாடுனா அவங்கெல்லாம் இத்தனை வருஷம் ஃபுல்லா ஓட்டுறீங்களே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க ஐயா பாருங்க 12 மணி வரைக்கும் நடத்துவாருன்னு. எனக்கு நான் அவ்வளவு நாள் நடத்த விரும்பல. முதல் நாளுக்கெல்லாம் சுருக்கமா அடக்கி வாசிக்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஈசாக்கு என்னங்க? எங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லு. அல்லேலூயா. எங்க ஊரெல்லாம் நாங்கள் பீகாரில் ஊழியத்தை செஞ்சுட்டு அப்புறம் நேபாள் பார்டரில் அங்கே ஊழியம் செய்ய போகும்போது அங்கே மதராசிக்காரங்க தான் சொல்லுவாங்க, மதராசிக்காரங்க அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பஞ்சாப் பள்ளியில் சொல்லி கொடுத்து அங்கே டெவலப் பண்ணிட்டாங்க, வட மாநிலத்தில் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. அப்போ நான் பிரசங்கம் பண்ண போகிறப்பெல்லாம் நான் சொல்லுவேன், பஞ்சாப்காரங்க என்ன அப்படின்னா, பஞ்சாபி ஒரு பாசிட்டிவ் பிரசங்கம் பண்ணார், நான் டக்குன்னு அந்த வார்த்தை பிடிச்சிச்சு, நான் ஆண்டரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. அல்லேலூயா சிங்கு. நான் சொன்னது கம்மி, சரியா? அவன் இழுப்பான், அல்லேலூயா அப்படின்னு. இது பஞ்சாபி அலையிலுயா. ஆனா மதராசின்னு ஒரு அலையிலுயா இருக்கு, தெரியுமா? சத்தியமா நீங்க தான். அல்லேலூயா. நான் சொல்ல விளங்குதா? உங்க பாஸ்டர் அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. சி அல்லேலூயா. எழுப்புதல் வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியே சொல்லுவேன். நம்பாலும் நம்ம பாஸ்டர் அல்லேலூயா அப்படிங்க பிரசங்கம் பண்ணுவாரு அங்க. அல்லேலூயா அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் தூங்க சாமி. அல்லேலூயா. பாஸ்டர் எழுப்புதல் எழுப்புதல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணிருப்பாரு. அங்க பாஸ்டர் சாதாரணமா பஞ்சாபில பிரசங்கம் பண்ணா, உண்மைக்கு சொல்றேன், தூங்குற பாஸ்டர் எழுப்புற மாதிரி அல்லேலூயா சொல்லுவாங்க. இங்க பாஸ்டர் எழுப்பி விடுறதுக்காக பிரசங்கம் பண்ணா, பாஸ்டரையே தூங்குற மாதிரி. பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க, என்ன ஏன் பாக்குற ஜென்மமே, பக்கத்துல பார்த்து சொல்லு. இதுவும் உங்களை பத்தி அவர் சொல்லல, பொதுவா சொல்றாரு. அல்லேலூயா. நான் சொல்ல விளங்குதா? ஆமா. நான் 2 நாள் இங்க ஊழியம் கொடுத்துருக்காங்க. உங்க வீட்டு பிள்ளையா தயவு செஞ்சு எடுத்துக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே கூட மாட வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் உசுரோட நான் வீட்டுக்கு கிளம்புவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க போடுற அல்லேலூயா வீட்டுக்குள்ள வெளியில உள்ள அங்க உள்ள டிக்கெட்லாம் உள்ள இங்க வருவாங்கன்னு பார்த்தா நீங்க ஒரு நடக்கிறது கூட்டம் முடிச்சு போயிட்டாங்க போல நினைச்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விஷயத்துக்கு வருவோம். பைபிள்ல ஈசாக்குங்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வந்தது. இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரத்துல, அந்த அதிகாரம் முழுக்க நீங்க வீட்டுல போய் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, ஒரு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஈசாக்கு காலத்துல ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1-2 நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆபிரகாம் நாட்கள்ல உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் அந்த தேசத்துல உண்டானது. அப்பொழுது ஈசாக்கு என்ன செய்கிறான்னா, பெலிஸ்தரின் ராஜாவாகிய அந்த அபிமெலேக் இடத்துல கேராருக்கு போனான்னு போடப்பட்டிருக்கோம். இப்ப உடனே நடந்த விஷயம் என்ன? கர்த்தர் இந்த ஈசாக்கை பார்த்து கூப்பிடுறார். டேய் ஈசாக்கு, ஈசாக்கு, நீ எகிப்துக்கு போகாத, நீ எகிப்துக்கு போகாத, நான் சொல்ற தேசத்துல குடி இருங்கிறார். உடனே ஈசாக்கு, அவன் ஆண்டவரே
நான் கேராருக்கு தானே வந்தேன், என்னை எகிப்துக்கு போகாதன்னு சொல்லி ஏன் ஆண்டவரை சொல்றீங்க? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஈசாக்கு, இப்ப நான் தான் ஈசாக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஈசாக்கு என் காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்த போது, இப்பொழுது நான் கேராருங்கிற அந்த ஊருக்கு நான் புறப்பட்டு போகிறேன். அந்த கேராருங்கிற ஊருக்கு போன போது டக்குன்னு ஆண்டவர் வானத்துல நின்னு பேசுறார். டேய், நீ எகிப்துக்கு போகாத. எகிப்து என்றால் உலகம் என்ற அர்த்தம். எகிப்து என்றால் சத்ருவாகிய சாத்தான் ஆளுகை செய்கிற இடம். அப்படிப்பட்ட இடத்துக்கு, எகிப்துக்கு நீ புறப்பட்டு போகாதேன்னு ஆண்டவர் ஈசாக்குக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அவன் இருந்தது கேரார் தானே, ஏன் ஆண்டவர் எகிப்துக்கு போகாதேன்னு சொல்றாரு? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த ஈசாக்கு இவன் பஞ்சம் வந்த போது, இவங்க அப்பா ஆபிரகாம் காலத்துல ஒரு பஞ்சம் வந்த போது, இவங்க அப்பா ஆபிரகாம் பஞ்சம் வந்துச்சுன்னா இவங்க அப்பா எகிப்தை தான் எட்டி பார்ப்பாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இவங்க அப்பா எகிப்தை தான் எட்டி பார்ப்பாரு பிரதர். ஏன்னா அந்த நாட்கள்ல பஞ்சம் வந்துச்சுன்னா, அந்த நாட்கள்ல ஒரு பெரிய நெருக்கம், பொருளாதார நெருக்கடி வந்துச்சுன்னா, நம்ம எப்படி சிங்கப்பூர் போலாம், மலேசியா போலாம், உக்ரைன் போலாமா? போக மாட்டீங்க. விவரமா இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? ஆமா, நம்மால் என்ன செய்வாங்கன்னா, வெளிநாட்டில் போய் டெவலப் ஆகி சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டில் கொட்டி தள்ளிடலாம். அல்லேலூயா. இப்படி ஒரு எண்ணத்தோட ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்க, புறப்பட்டு போவது போல. அன்றைக்கு வேதத்துல பஞ்சம் வருமானால் அவர் எல்லாரும் எட்டி பார்ப்பது உக்ரைன் இல்ல, சிங்கப்பூர், எகிப்து. அல்லேலூயா. இப்ப இந்த ஆளு எகிப்துக்கு போலான்னு தான் ஐயா கால் எடுத்து வச்சாரு ஈசாக்கு. அல்லேலூயா. இவர் எடுத்து வச்சு, ஏன்னா பெலிஸ்தியர்கள் தேச வழியா போனா எகிப்து ரொம்ப பக்கமா. அல்லேலூயா. இப்ப ஐயா பெலிஸ்திய தேச வழியா போய் கால் எடுத்து வச்ச உடனே டக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல் அப்படிங்கிறார். எனக்கு கேள்வி என்னன்னா, ஈசாக்கு நீ எகிப்துக்கு போற, எகிப்துக்கு பிளான் போட்டேன்னு ஆண்டவர் தெரிஞ்சு நிறுத்துறாரு, ஓகே. ஆனா எனக்கு இப்ப கேள்வி என்னன்னா, அவங்க அப்பா ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல உங்க அப்பா பஞ்சம் வந்த போது எகிப்துக்கு போனான்ல, எகிப்துக்கு போனான்ல, உங்க அப்பா எகிப்துக்கு போகும்போது அப்ப ஈசாக்காகிய நீ பிறக்கவே இல்லை. நீ பிறக்காத போது உனக்கு எப்படி நான் எகிப்து தெரியும்? உனக்கு எப்படிப்பா எகிப்து தெரியும்? நல்ல ஒரு சத்தியத்தை விளங்கி கொள்ளுங்க. இந்த ஈசாக்கு இவன் இருந்தது கானான் தேசத்தில் இருந்தாலும், பஞ்சம் வந்த போது இவன் கேராருங்கிற ஊருக்கு போனாலும், ஆனால் இவனை எகிப்துக்கு போகாத ஆண்டவர் சொன்னது காரணம் என்ன? நீங்க நல்லா கவனிங்க. நான் துவக்கத்திலே சொல்லிட்டேன், எகிப்துனாலே உலகம் என்ற அர்த்தம். உலகத்தின் அதிபதியாகிய பார்வோன் என்றால் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் என்பதை நாங்கள் வேதத்தில் ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இவன் எகிப்துக்கு போனது காரணம் என்ன? அவங்க அப்பாவுடைய ஜீனு இவனுக்குள்ள அடிக்குது. ஒன்னு என்னன்னா, இவங்க அப்பாவுக்கு பஞ்சம் வந்துச்சுனாலே இவங்க அப்பா எகிப்துக்கு போலாம், எகிப்துக்கு போலாம், எகிப்துக்கு போலான்னு சொல்லிட்டு, எப்படி 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல எகிப்தை பார்த்து போய், நான் சொல்லுவேன் பிரதர், சில நேரம் நெருக்க வருது, பிரச்சனை வருது, பஞ்சாயத்து வருதுன்னு சொல்லிட்டு நம்மால் கொஞ்சம் கேப் அடிச்சிட்டிங்கன்னா சமூகத்தை விட்டுட்டு, நான் சொல்லுவேன் எகிப்துல வீட்டுக்காரி போவா, பரவாயில்லையா? ஒரு சத்தம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. இருக்கிறதையும் புடுங்கிடுவாருங்கிறேன். ஹலோ, இருக்கிறதையும் புட்டிங்கிடுவாருங்கிறேன். இப்ப போனா இந்த ஆபிரகாம் அந்த மனைவியை அங்க ராஜா பார்த்து, இவன் மனைவின்னு தெரியாம அவன் தூக்கிட்டு போன போது, ஐயோ ஆண்டவரே, நான் பண்ணது பெரிய தப்பு தான் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவர் சமூகத்துல மீண்டும் கேட்ட போது கர்த்தர் இழந்த மனைவியை திரும்ப கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்கு இப்ப கேள்வி என்னன்னா, இவன் இருந்த தேசத்துல கர்த்தர் வாக்குத்தம் கொடுத்து போன இடம் தானே அந்த கானான். கர்த்தர் வாக்குத்தம் சொல்லி போன இடம் தானே அந்த கானான். நான் இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆண்டவரே நீங்க சொன்ன இடத்துல தான் இருக்கிறேன், அப்படி இருந்த போது என் வாழ்க்கையில ஏன் பஞ்சம்? ஆண்டவரே நீங்க சொல்ற சபைக்கு தான் நான் போறேன், எனக்கு பாஸ்டர் ஜெபிக்கிறாரு, எனக்கு சபையில உபவாச ஜெபம் நடக்குது, முழுவ ஜெபம் நடக்குது, எல்லாம் நடந்தாலும் நான் போறேன், ஆனா என் வாழ்க்கையில ஏன் பஞ்சம் மாறல, என் குடும்பத்துல ஏன் பஞ்சம் மாறல? நீங்க கேட்பது போலவே நான் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றா, டேய் ஆபிரகாம், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற கானான்
தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொல்லி அதே பாதியாம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் கானானுக்கு போக சொன்னா. இந்த ஆபிரகாம் கானானுக்கு புறப்பட்டு போனா. ஆபிரகாம் கானானுக்கு புறப்பட்டு போனவே அங்க குடி இருக்கிறான். முதல்ல அவன் குடியிருந்த இடம் மோரேங்கிற சமபூமி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் பார்த்தான், ஆண்டவர் இங்க தானே குடியிருக்க சொன்னார். ஆமா, இந்த தேசம் தான் இருக்க சொன்னார். இந்த தேசத்துல இருந்தான். ஆனா அதே தேசத்துல இருந்த இந்த ஆபிரகாமுக்கு ஏன் பாஸ்டர் 10ஆம் வசனத்துல பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? எனக்கு இப்ப கேள்வி நான் ஆண்டவர் சமூகத்துல கேட்ட போது, ஆண்டவரே நீங்க சொல்ற இடத்துல தான் அவன் இருந்தான். ஆனா சொல்ற இடத்துல இருந்த இந்த ஆபிரகாம் ஏன் அவனுக்கு பஞ்சம் வந்துச்சு? ஆபிரகாம் 5 விதமான பலிபீடம் கட்டுறானவன். இவன் முதல் வசனம் போட்டிருக்கு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6:7 சமபூமியான மோரே அப்படிங்கிற இடத்துல பலிபீடத்தை கட்டுறான். இப்ப அடுத்து இவன் பெத்தேலுக்கும் ஆயிக்கு நடுவுல 2வது ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறானே. இவன் ஆராதிக்கிற மனுஷன் தானே. ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கைகளை ஏன் பஞ்சம்? கர்த்தருக்கு உண்மையாதான் ஊழியம் செய்யறேன் பாஸ்டர், உண்மையாதான் தேவ சமூகத்தை தேடுறேன், உண்மையாதான் அப்பா ஆராதிக்கிறேன், உண்மையாதான் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ஓடுறேன். ஆனால் அப்படி இருந்தாலும் என் வாழ்க்கையில ஏன் பஞ்சம் மாறல? அப்படி இருந்தாலும் என் குடும்பத்துல ஏன் கணவன் ரட்சிக்கப்படல? அப்படி இருந்தாலும் என் மகன் ஏன் அந்த குடி வாழ்க்கையை விட்டு அவன் மனம் திரும்பி தேவனை தேட முடியல? ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சிஸ்டர், ஏதோ ஒரு தவறு நடந்துட்டு இருக்கு பிரதர், ஏதோ ஒரு தவறு நடந்துட்டு இருக்கு. இந்த ஆபிரகாம் அங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னா, முதல்ல 6வது வசனம் 7வது வசனத்துல மோரேங்கிற சமபூமியில பலிபீடம் கட்டின இந்த ஆபிரகாம் இப்ப அடுத்து பெத்தேல் ஆயிங்கிற ஒரு ஊர், நல்ல பட்டணமா இருக்கு. பெத்தேல்ங்கிறது அந்த ஆயிங்கிற பட்டணம் நல்ல வசதி வாய்ப்பான பட்டணமா இருக்கு. அங்க கூடாரம் போடலாம்னு சொல்லி இவர் போய் அங்க கூடாரம் போட்டாரு. ஆனா ஒரு தப்பு அங்க ஆபிரகாம் 8வது வசனத்துல பண்ணாரு. என்ன பண்ணாரு தெரியுமா? வசனம் போட்டிருக்கு, பெத்தேலுக்கு கிழக்கே இந்த ஆபிரகாம் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே அவன் போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும். உங்களுக்கு மேற்கு எதுப்பா? கிழக்கு மேற்கே தெரியாது. ദൈവമേ എൻ്റെ കർത്താവേ, ഈ ലോകത്തിൽ ഈ കൂട്ടത്തിൽ എൻ്റെ പ്രാണൻ പോയി. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை அடக்காரதனை பண்ணிடாதீங்க. சொல்லுங்க, கிழக்கு மேற்கு தெரியுமாக்கா? எதுக்கு பாஸ்டர்? இது மேற்கு, இது கிழக்கு. ஐயா மார்கள் தான் அல்லேலூயா ஆமென் இங்க இருந்தா வருது, அல்லேலூயா இங்க இருந்தா வருது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது மேற்கு, இது கிழக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க, பைபிள்ல பெத்தேல் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க வசனம் போடப்பட்டிருக்கு, யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து தலையணையா வச்சு நித்திரை செஞ்ச போது கர்த்தர் ஒரு பெரிய தரிசனம் சொப்பனம் கொடுத்து, உடனே மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார்னு சொல்லி, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறுள்ள இது வானத்தின் வாசல்னு சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல்னு பேரிட்டான்னு சொல்லி 19ஆம் வசனத்துல போட்டிருக்கு. பெத்தேல்னா தேவனுடைய வீடு. இப்ப ஆபிரகாம் வந்தான். இப்ப பார்த்தாரு, அன்றைக்கு எபிரியர்களும் அன்றைக்கு யூதர்களும் வீட்டை கட்டுனாங்கன்னா கிழக்க பார்த்து தான் வீட்டை கட்டுவாங்களா? எதை பார்த்து வீட்டை கட்டுவாங்க? கிழக்க பார்த்தா வீட்டை கட்டுவாங்களா? நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாமும் 2வது வந்தான், அங்க பலிபீடம் கட்டினா. இப்ப பைபிள்ல பெத்தெல்லாம் என்னன்னு சொன்னீங்க? தேவனுடைய வீடுன்னு போட்டிருக்கு. ஆனா ஐயா என்ன தெரியுமா பார்த்தாரு? தேவனுடைய வீடு மேற்க நான் பார்த்தாரு. இப்ப இந்த பக்கம் ஆயிப்பட்டணம் பார்த்தாரு. இவர் பார்த்தாரு, ஆயிப்பட்டணம் நல்ல வசதியா, நல்ல பணமா, நல்ல ஜல்சாவா, நல்ல கொலுசாவா, அப்படி நல்ல லெவலா இருக்கு அப்படின்னு தலைவர் பார்த்து நம்ம ஆள் தெரியுமா பண்ணாரு? பெத்தேல மேற்க போட்டாரு, ஆய கிழக்க போட்டாரு, கூடாரம் கட்டிட்டாரு. கர்த்தர் பார்த்தாரு, பெத்தேல் என்னன்னு சொன்ன? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டுக்கு எவன் முதுக காட்டுறானோ அன்னைக்கு வரும் பஞ்சம். என்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறாயோ, என்னைக்கு உங்க பாஸ்டர் உங்க போதகர் உபவாச ஜெபம் நடத்துறாங்களா? முழுகு ஜெபம் நடக்குதா? இப்படிப்பட்ட எழுப்புதல் கூட்டங்கள்லாம் ஒழுங்குபடுத்தி உங்களை அழைக்கிறாங்களா?
இப்படிப்பட்ட காரியத்துல ஒரு சாரல் வைராக்கியமா வர்றீங்க, ஒரு சாரல் வராம பின்வாங்கி போறாங்களா? கர்த்தர் சொல்றார், யாரெல்லாம் பெத்தேலுக்கு முதுகு காட்டுறீங்களோ அவன் வாழ்க்கையில வரும் பஞ்சம். ஆபிரகாம் கர்த்தர் பார்த்தார். டேய் 8வது வசனத்துல, டேய் ஆபிரகாம் நீ போனதுல நல்லா தான் இருக்கு, பெத்தேல நல்லா தான் தேடுற. டேய் சுபாஷ் நீ பெத்தேல நல்லா தான் தேடுற, பெத்தேல நல்லா தான் தேடுற, நல்லா பெத்தேலுக்கு வர்றதுல நல்லா தான் இருக்குது. ஆனா கொஞ்சம் முதுக காட்டுறியே, மறைமுகமான பாவம். அந்த பக்கம் முதுகு பின்னாடி ஊழியரை தப்பா பேசுறது, சபையை குறித்து தவறா பேசுறது, ஏன் தேவனையே சிலத்துல மறுதளிக்கிறது. கர்த்தர் அழைக்கிறார், உன் மேல அழைப்பு இருக்குன்னு. ஆனா அழைப்பு இருந்தாலும் என்ன அழைப்ப வர முடியாதுன்னு சொல்லி முதுக காட்டி நீங்க பின்மாற்றத்துக்கு நல்லா போறியா? அதனாலதான் கர்த்தர் பார்த்தாரு, டே ஆபிரகாம் நீ ஆண்டவருக்கு முன்னாடி கர்த்தரை முன்னாடி வைக்க வேண்டிய ஆபிரகாம், என்ன முன்னாடி வைக்காம என்ன பின்னாடி வச்சு என்னைக்கு ஆயிங்கிற உன் சொத்தை, உன் பட்டணத்தை, உன் வேலையை, உன் குடும்பத்தை முன்னாடி வைத்தாயோ அன்னைக்கு வரும் பஞ்சம். அன்னைக்கு வரும் பஞ்சம். என்னைக்கு உன் பிள்ளைய நீ பெருசுப்படுத்தி பாப்ப பாரு, ஐயோ என் பிள்ளை, என் பிள்ளை, என் குடும்பம், ஐயோ என் காரியம், அதையே முக்கியத்துவப்படுத்தி ஒரு காலத்துல பிள்ளை இல்லாத போது ஆண்டனுக்கு ஒரு பிள்ளை இருந்தாரு, நான் ஆண்டருக்காக கொடுப்பேன், ஆண்டருடைய சமூகத்தை தேடுவேன், அப்பாதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு நாள். இன்னைக்கு பிள்ளை வந்த போது பிள்ளை என் காரியத்தை பார்த்து, குடும்பத்தின் காரியத்தை பார்த்து, அதை பார்த்து இதை பார்த்துன்னு சொல்லி அப்பா சமூகத்துக்கு முதுகு காட்டுகிறாயா? அன்னைக்கு வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா கர்த்தருடைய சமூகத்தை தேடின போது, கர்த்தர் உனக்கு வேலையை கொடுத்து எல்லா விதமான காரியத்தை கொடுத்து உயர்த்தின போது, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு முதுகு காட்டுறீங்களா? பிரதர், கர்த்தர் யாருக்கோ சொல்றார், நீ முதுகு காட்ட நான் உன்னை வைக்க விரும்பலடா என் மகனே. இன்னைக்கு எல்லாருக்குன்னு அன்னைக்கு ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது உன்னை தூக்கி எடுத்த கர்த்தர், உன்னை பெற்றது நான் தாண்டா, உன்னை வளர்த்தது நான் தாண்டா, சாத்துக்கு வழி இல்லாத இருந்த போது உன்னை தூக்கி எடுத்தது நான் தாண்டா. இன்னைக்கு எல்லாம் வசதி வாய்ப்புகள் வந்த போது, வீடு, ஆஸ்தி, காரு, பங்களா, ஆட்டோ, வாகனம், காரு எல்லாம் வந்த போது, இன்னைக்கு உயர்வு எல்லாம் வந்த போது என்ன மறக்கிறாயா? என் சமூகத்தை மறக்கிறாயா? பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை மறக்கிறியா? தேவனுடைய வருகையை மறக்கிறியா? அப்பா வார்த்தையில உன்னால உட்கார முடியலையா? அப்பாவை ஆராதிக்கிற காரியத்துல உன்னால பழிபட தண்டைகளை நெருங்க முடியலையா? ஆபிரகாம், 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 என்னைக்கு பெத்தேல மேற்கா வச்சுட்டு ஆய கிழக்கா வச்சு கூடாரம் போட்டியோ, அதனாலதான் அங்க வந்தது பஞ்சம். அதுலதான் உன் மனைவி அங்க இழந்த. என்னன்னு தெரியல, உன் பிள்ளைய யாரோ ஒரு சிலர் அப்படி இருக்கீங்க, உன் உறவை, உன் காணிக்கை, உன் பணத்தை, உன் செல்வத்தை, உன் பிள்ளைகளை, உன் கணவனை அப்படி யாராக இங்கே இழந்தவங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் யாருக்கும் சொல்றார், அன்னைக்கு இருந்த பிரதிஷ்டையில் நீ இல்லாமல் எங்கே பின்வாங்கி போயிட்டியா? அன்னைக்கு இருந்த ஊழிய பாதையில் இல்லாமல் எங்கே பின்வாங்கி போயிட்டீங்களா? கர்த்தர் யாருக்கும் இந்த வார்த்தையை சொல்றார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன் அறிந்திருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு வராமல் நீ இன்னும் எத்தனை காலம் துணிகரமா நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய்? நீ துணிகரமா இப்படி தொடர்ச்சியாய் போவாய் என்றால் இன்னும் அநேக காரியத்தை நீ இழப்பாய். ஆபிரகாமே, ஆபிரகாமே, தாழ்மையா கேட்கிறேன், மறுபடியும் பாவ உணர்வு அடைஞ்சு திரும்பி என் சமூகத்துக்கு வந்துடுறா. என்னைக்கு ஆபிரகாம் எகிப்தை காமிச்சானோ, அடுத்த 13ஆம் அதிகாரத்துல லோத்து எகிப்து போல இருந்துச்சுன்னு போயிட்டான். கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு, நீ செய்யற தவற உன் புள்ள செய்யும். நீ செய்கிற காரியத்தை, நீ குடிக்கிறனா உன் புள்ள குடிகாரனா மாறுவான். நீ பாவ பழக்கத்தில், மது போதைகளை, விபச்சாரத்தில் விழுந்தினா உன் புள்ள அந்த பாவத்தில் விழும். கர்த்தர் யாருக்கும் இந்த வார்த்தையை சொல்றா. அதில் தான் நீ எகிப்தை எட்டி பார்க்கறன்னா உன் பிள்ளையும் உன் கூட இருக்கிற லோத்தும் எட்டி பார்ப்பான், எட்டி பார்ப்பான். இப்போ ஆபிரகாம் தான் தவற உணர்ந்துட்டான், ஆனால் லோத்து விளந்துட்டான். கர்த்தர் யாருக்கும் சொல்றேன், இழக்காதீங்க. தாழ்மையா சொல்றேன், இழக்காதீங்க, இழக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நம்பி கொடுத்த பிள்ளை இழக்காதீங்க. திருப்பூர்ல எத்தனை குடும்பங்கள் தெரியுமா, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு பின் வாங்கி போயிட்டான் பாஸ்டர், ஐயோ என் கணவர் ஞானசாரத்தவர் பின் வாங்கி போயிட்டாரு, ஐயோ குடியில விழுந்துட்டாரு, ஐயோ வேற ஒருத்தியோட வாழ்றாரு. எத்தனை குடும்பங்கள், தேவனை அறிந்த குடும்பங்கள் கூட. நான் இந்த வார்த்தையை எப்படி அழுத்தம் கொடுத்து பேசுறேன்னா, இது கடைசி காலம்.
தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை பிசாசு வஞ்சிப்பான். தேவன் யாருக்கும் பேசுகிறார். இந்த ரட்சணா பண்டிகையில் இந்த எழுப்புதல் பாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன், உன் குடும்பத்தில் உன் கணவனார், உன் மனைவி, உன்னுடைய பிள்ளை, உன் உறவுகள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை இழுத்து போட உன் முழங்கால இன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பா. அவங்களை இழுத்து போட உன்னுடைய கண்ணீர் துளிகளை சிந்தப்பா. உன் கிராமத்துக்கு நீதான் காவலாளி, உன்னுடைய பட்டணத்துக்கு நீதான் காவலாளர், உன் வீட்டுக்கு உனிதான் காவலாளர். கர்த்தர் உன்னத்தான், கர்த்தர் அதனால தான் இந்த கூட்டத்தில் உன்னை உட்கார வச்சு இந்த திவ்ய பிரபலத்தை, இந்த திவ்ய வார்த்தையை கர்த்தர் உன்னோட பேசுகிறார். இப்ப கேள்வி என்னன்னா, ஆபிரகாம் எகிப்தை காமிச்சது அதனாலதான் லோத்து விழுங்க. ஆனா ஈசாக்குக்கு எகிப்து இப்படி, அது வேற ஒண்ணும் இல்லை, ஈசாக்குடைய அண்ணன் இஸ்மவேல் தான். அல்லேலூயா. ஏன்னா 25 அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்துல ஆபிரகாம் மரிச்ச போது பாசத்தை இப்ப ஈசாக்கு இழந்த போது, அவங்க அப்பா செத்த போது இவன் அழுகுறான், ஐயோ அப்பா போயிட்டாரு. உடனே செய்தி வருது இஸ்மவேலுக்கு. உடனே நடந்த விஷயம் என்ன, இஸ்மவேல் இங்க இருந்து ஓடி வரான், தம்பின்னு ஓடி வரான். இவர் உடனே என்ன செய்யறாரு, அண்ணன்னு ஓடி வராரு. ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, எப்பா தம்பி அப்பா தான் போயிட்டாரா, சரி பரவாயில்ல, இதுக்கு மேலே நீ எதுக்கு இங்கே இருக்கிற, பேசாமல் அண்ணன் கூடயே வந்துடலாம்ல, அண்ணன் கூடவே இருந்துடலாம்லடா, என் பிள்ளைங்கள்லாம் 12 பேரும் பிரபுக்களாக இருக்காங்கடா, அதெல்லாம் நீயும் வந்துடலாம்ல அப்படின்னு கேட்டபோது இவன் அப்போ வேண்டான்னு சொல்லிட்டான். ஆனால் இப்போ பஞ்சம் வந்தபோது, இப்போ தலைவர் எகிப்துக்கு போகலாமான்னு ஒரு மைண்ட் வந்ததுக்கு காரணம், இஸ்மவேல் எங்கிருந்து வந்தான், எகிப்திலிருந்து தான் வந்தான். கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு, எகிப்துக்கு போனாலும் எகிப்து ஒட்டும், எகிப்திலிருந்து எவனாவது ஒருத்தன் வந்து உன்னை கட்டி பிடிச்சாலும் எகிப்து ஒட்டும். ஹலோ, நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் இல்லை, ஒளிக்கு இருளுக்கு ஐக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு இல்லை, அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கு இல்லை. மணிக்கணக்கா எருசலேமை சுமக்கிற, ஆனா அதே சமயம் எகிப்தையும் சுமக்கிற. இவனை எங்க இருந்தா கூட்டு வந்தீங்க பாஸ்டர், ஒரு பாயிண்ட் விட மாட்டானே. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, எகிப்தை சுமக்கிறதுனாலதான் உன் வீட்டில் உன் பிள்ளைய நீ இழக்கிற. நீ வேதத்தை மறந்தினா நான் உன் பிள்ளைய மறப்பேன். இன்னைக்கு பைபிளை படிக்காம எத்தனை ஆண்கள் இருக்கீங்கல்ல, இன்னைக்கு பைபிளை சுமக்காம எத்தனை பெண்கள் இருக்கீங்களே, மணிக்கணக்கா மொபைலை தள்ளுறாங்க, மணிக்கணக்கா யூடியூப்ல பிரசங்கம் எல்லாம் கேட்குறீங்க. ஓகே, வேதத்தை ஒரு நாள்ல 3 அதிகாரம் கூட படிக்காத கிறிஸ்தவர்கள், நம்மெல்லாம் கிறிஸ்தவங்களான்னு கேட்க வருது. உங்க ஊர் வந்தனா அப்படி பேசுறேன், எங்க ஊரா தான் நீ எல்லாம் கிறிஸ்தவனான்னு கேட்டிருப்பேன். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல விரும்புறேன், வேதத்தை சுமங்க. எகிப்துக்கு நீயும் போகாத, நான் எகிப்துலலாம் போகல, நான் எருசலேமில் தான் இருக்கேன், எங்க பாஸ்டரோட தான் இருக்கிறேன்ற. ஆனா அவருக்கு தெரியாமே, எகிப்தை கொஞ்சம், எகிப்திலிருந்து வர்ற ஆளை இணைக்காத, நீ இணைக்கிறதுனால வரக்கூடிய விளைவு உனக்கு தெரியாது ஈசாக்கு. அதில் தான் ஈசாக்கை பார்த்து, ஈசாக்கு நீ எகிப்துக்கு போகாத. கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு, நீ எனக்கு நல்ல பிள்ளை தான், நீ ஈசாக்கு தான் நல்ல பிள்ளை, எனக்கு தெரியும், ஈசாக்குன்னு எனக்கு கீழ்ப்படிவு எனக்கு தெரியும், ஆனால் எகிப்துக்கு போகாத. நீ ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன், எனக்கு கீழ்ப்படிவு எனக்கு தெரியும்டா, நான் ஏன் தெரியுமா எகிப்துக்கு போகாதன்னு வேறு பிடிக்கிறேன். பாஸ்டர் யாருக்கும் இந்த வார்த்தை வருது எனக்கு தெரியல, யாரோ ஒரு சில ஊழியர்கள், நான் ஏன் தெரியுமா எல்லாருடைய சேர விடாமல் உன்னை நான் தனியாக பிரிக்கிறேன். இதெல்லாம் தேவ ஊழியர்களுக்கு இங்கே வந்திருக்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை பேசுகிறா. எல்லாம் ஐக்கியம் இருக்கு, ஆனால் எல்லாத்தையும் விட்டு ஏன் பிரிக்கிறேன், எல்லா விதமான தேவ ஜனங்கள் இருக்காங்க, ஆனால் எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் ஒரு சில ஆட்களை ஏன் பிரிச்சு நான் உன்னை கொண்டு வரேன், அது வேற ஒண்ணும் இல்லை, கர்த்தர் உன் மேல திட்டம் வச்சிருக்கிறாரா, கர்த்தர் உன் மேல தரிசனம் வச்சிருக்கிறாரா. ஈசாக்கு உன்னை குறித்து ஒரு அப்பாற்பட்ட காரியங்கள் உண்டுடா, நீதான் சுதந்திரவாளி. எந்த விதத்திலையும் அடிமைத்தனத்தில் பிறந்த பிள்ளையோட நீ பயணிக்க முடியாது, அடிமைத்தனத்தில் பயணிக்கிற அந்த ஆட்களோட இஸ்மவேலோட நீ ஓட முடியாது. அதனாலதான் ஈசாக்கு நம்மளை தனியா கொண்டு வரேன். உடனே ஈசாக்கு, சரி ஆண்டவரே,
நான் 3 காரியத்தை வேகமாக சொல்கிறேன். உடனே ஈசாக்கு பார்த்தான். ஈசாக்கு உடனே பார்த்தான். சரி ஆண்டவரே, நீங்கள் சொன்னதுனால நான் இங்கே இருக்கிறேன். அவன் இருந்த ஊரு கேரார். என்ன ஊருங்க? கேரார். என்ன ஊருங்க? கேரார். கேரார். இந்த கேராருங்கிற ஊரு இன்னைக்கு ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கவனிச்சீங்கன்னா, கேரார் என்று சொல்லுகிற ஒரு பட்டணத்துல குடியிருந்தான். என்ன போட்டிருக்குங்க? ஒரு பட்டணம். ஆனா இவன் பாருங்க, ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு எப்ப இந்த பட்டணத்துல கூடாரம் போட்டானோ நடந்த விஷயம் என்ன தெரியுமா? 12ஆம் வசனம் போட்டிருக்கு. அந்த தேசத்துல ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான்னு போடப்பட்டிருக்கு. அப்ப இவன் விதைச்சான் பாருங்க. நான் எது பேசினாலும் தீர்க்கமாவே இருக்கும் பாருங்க. விளைச்சல் இருக்குல்ல, இங்க என்ன விளைச்சல என்ன போட்டிருக்காங்க? நெல்லுங்க. சரி பாருங்க. இப்ப இந்த மாதிரி இதே மாதிரிதான் ஈசாக்கு விளைச்சா. கர்த்தர் என்ன பண்ணாரு? 100 மடங்கு அந்த விளைச்சல் பயங்கரமா விளையுது. உடனே நடந்த விஷயம் என்ன? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு பலனடைஞ்சானா. இப்ப உடனே இப்ப ஈசாக்கு ஒரே சந்தோஷம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பான். ரொம்ப பாடுபடுவீங்க போல தெரியுது. அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பான் பாடு ஜென்மமே. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான போடுங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உண்ட ஜனங்களை நடத்தி செல்வி. செங்கடல் சத்தம் வரணுங்க. என்றும் வாக்கு மாறாதவர், நீ நல்லவர். என்றும் வாக்கு உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமி உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி அல்லேலூயா. ஈசாக்கு இப்படி பாடி இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஈசாக்கு பாடி இருப்பான்னு நினைக்கிறேன். பயங்கரமான அறுவடை, பயங்கரமான விளைச்சல், இப்போ பயங்கரமான சந்தோஷம். கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்ததுனால கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? பயங்கரமான ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர மகிழ்ச்சியா இருக்கிறான். ஆனா அங்கதான் உள்குத்து நடந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் பயங்கரமா அவனுக்கு ஆட்டு மந்தையும் அவனுக்கு மாட்டு மந்தையும் அவனுக்கு திரளான பணிவிடைக்காரர்கள் அவனுக்கு பெருகிடும் போது அங்க இருக்கிற பெலிஸ்தியர்கள் அவன் மேல பொறாமை கொண்டு 16ஆம் வசனம் போட்டிருக்கு. அபிமெலேக்கு ராஜாவே ஈசாக்க பார்த்து சொல்றான், யோ ஈசாக்கு, என்னைக்கு நம்ம எங்க ஊர்ல வந்தியோ நாங்க விதைக்கிற விதையை விட உன் விளைச்சல் பயங்கரமா இருக்கு. எங்க விளைச்சல் குறைவா இருக்கு, உன் விளைச்சல் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கலும் பலத்தவன் ஆனாயின்னு சொல்லி ஈசாக்க துரத்துறாங்க. இப்ப ஈசாக்கு பார்க்கறான். ஈசாக்கு பார்த்து அவன் நினைக்கிறான், ஆண்டவரே நீங்க சொன்ன இடத்துல தான் இருந்தேன், நீங்க சொன்ன இடத்துல தான் நான் வாழ்றேன். ஆனா ஏன் என்ன இப்ப துரத்துறாங்க? ஏன் என்னை இப்ப நிராகரிக்கிறாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி வந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லவே இல்லை. இதுவரைக்கும் பட்டணத்தில் இருந்த ஈசாக்கு அடுத்த 17ஆம் வசனத்துல, அப்பொழுது ஈசாக்கு அவிட விட்டு புறப்பட்டு போய் அவன் கேராரின் பள்ளத்தாக்குல கூடாரம் போட்டு அங்கே குடியிருக்கிறான். கர்த்தர் யாருக்கும் சொல்றார், சில நேரம் உன்னை பட்டணத்துல வைப்பேன், சில நேரம் உன்னை பள்ளத்தாக்குலையும் கொண்டு போவேன். கர்த்தர் யாருக்கும் சொல்றார். அது ஊழியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், உன் குடும்பமா இருக்கலாம், உங்க தரிசனமா இருக்கலாம், உங்க அழைப்பா இருக்கலாம்.
சில நேரம் பட்டணத்திலேயே இருப்பீங்க பிரதர், நல்ல மேன்மை. ஐயோ எனக்கு கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், என்ன மேன்மை, என்ன வசதி, என்ன உயர்வு. ஒண்ணுமே இல்லாதவன கர்த்தர் என்ன தேடி என்ன கொண்டு வந்து என்ன ரட்சித்து இன்னைக்கு மகிமையில உயர்த்திட்டாரு. சூப்பர். நீங்க ஸ்டார்டிங்ல வரும்போது நல்ல மேன்மை, உயர்வு, கனம். அப்படிதான் சில நிறைய பேர் வந்திருப்பீங்க. சில பேர் வியாதிப்பட்ட நிலைமையில வந்திருப்பீங்க, கர்த்தர் சுகம் கொடுத்திருப்பார். சில பேர் கடன் பிரச்சனை வந்திருப்பீங்க, கர்த்தர் கடன் பிரச்சனை தீர்ப்பார். குடும்பம் பிரிஞ்ச நிலைமையில வந்திருப்பீங்க, கர்த்தர் குடும்பத்தை நினைச்சிருப்பார். கர்த்தர் எத்தனையோ காரியங்களை உங்க வாழ்க்கையில எட்டாத உயர்வுகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்து உயர்த்தி வைத்த ஆண்டவன். அப்படிப்பட்ட உயர்வு இருந்த போது ஈசாக்கு சொல்றான், கர்த்தாவே தேவர் உமக்கு ஒப்பானவர் யாருன்னு தான் பயங்கரமா பாட்டு பாடுறான், உயர்த்துறான், மேன்மைப்படுத்துறான். ஆனா அந்த சந்தோஷம் தொடர்ந்து நிலைக்கவில்லை. ஈசாக்கு இப்பொழுது பள்ளத்தாக்குல போறான். ஈசாக்கு அவன் நினைக்கிறான், ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பள்ளத்தாக்கு குறித்து பேசலாம் 1 மாசம் பிரசங்கம் பண்ணுவேன். பள்ளத்தாக்கு எனக்கு ஏன் ஆண்டவர், இந்த எனக்கு ஏன் ஆண்டவர் பள்ளத்தாக்கு என்றால் உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் ஒரே அடியாய் கீழ் மட்டத்துக்கு, கீழ் நிலைக்கு உங்களை கொண்டு போயிருக்காரா. பள்ளத்தாக்கு ஒரு நல்ல நிலைமையில இருந்து இன்னைக்கு கொஞ்சம் கீழ் மட்டத்துக்கு நீங்க புறப்பட்டு நீங்க பயணிக்கிறீங்களா. பள்ளத்தாக்கு. ஈசாக்கு நினைக்கிறான், ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கு, எதுக்காண்டவர் இந்த பள்ளத்தாக்கு. ஈசாக்கு கிணறு தோன்றான். அந்த கிணறு தோன்றும் போது அங்க பிரச்சனை வருது. ஏசேக்கு அடுத்த ஒரு கிணறு தோன்றான், அங்க பிரச்சனை வருது, தண்ணி வருது, பிரச்சனையும் வருது. உடனே சித்தனா அப்படின்னு பேர் வைக்கிறான். எங்க போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் உபத்திரமும். இவன் உடனே நினைக்கிறான், ஏன் ஆண்டவரே நீங்க சொன்ன இடத்துல தானே இருந்தேன், ஆனா எனக்கு ஏன் ஆண்டு இந்த பள்ளத்தாக்கு. சிஸ்டர், பிரதர், கர்த்தர் யாருக்கும் இந்த முதல் நாள் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறான். நான் ஏன் தெரியுமா உன்னை பள்ளத்தாக்கில் கொண்டு போகிறேன். எந்த ஒரு தேவ மனிதனையும், எந்த ஒரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பள்ளத்தாக்கு அனுபவத்தில் கொண்டு வராம அவங்களை வச்சு எழுப்புதல கொண்டு வரவே முடியாது. உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியுமா, கர்த்தர் இந்த ஈசாக்கு கேராருங்கிற பள்ளத்தாக்கில் கொண்டு போன மாதிரி தான் ஆதியாகமம் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா, அங்க ஆபிரகாம சாவேங்கிற பள்ளத்தாக்கில் கொண்டு போய் அங்க லோத்துவை மீட்கும்படி திரளான ஐஸ்வர்யங்களையும் ஆடு மாடுகளையும் அதே ஆபிரகாம கொடுத்தா. சாவே பள்ளத்தாக்கு. ஈசாக்கு கர்த்தர் இங்க கேரார் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்தினா. ஏன் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கவனிச்சீங்கன்னா, யோசேப்பு அவங்க அப்பா, உங்க சகோதரர் சுகமா இருக்கிறாங்களா, அவங்க சேமம் எப்படி இருக்கு, அவங்க ஆடு மாடுகள் எப்படி இருக்குன்னு போய் பார்த்து மறு செய்தி கொண்டு வாடா மகனேன்னு சொல்லி அப்பா அனுப்பும் போது வேதம் சொல்லுது, எபிரோன் பள்ளத்தாக்கில் தான் இந்த யோசேப்பு அனுப்பினானு போடப்பட்டிருக்கு. என்னைக்கு இந்த எபிரோன் பள்ளத்தாக்கின் வழியாக போனானோ யோசேப்பு, அங்கதான் அவனுக்கு படுகுழி வந்துச்சு பிரதர். அங்கதான் அவன் செய்யாத குற்றத்திற்கு அவனுக்கு வீண் பழி வந்துச்சு. அங்கதான் கர்த்தர் சிறைச்சாலையின் வழியை கொடுத்தார். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், அந்த யோசேப்பு அழுகிறான், ஏன் ஆண்டவர் எனக்கு படுகுழி, ஆண்டவரே எங்க அப்பா எங்க அண்ணன்காரங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்க தான் அனுப்பிச்சாரு. நானும் போனேன், ஆனா நான் பார்த்த இடத்துல எங்க அண்ணன்காரங்க ஆடு மேய்க்கிற இடத்துல இல்லை. அதனால நான் என்ன செய்ய, நான் திரும்ப போய் அப்பா ஆடு இல்லப்பான்னு சொல்லியிருக்கணும். ஆனா யோசேப்பு, நான் அதை செய்யலையா ஆண்டவரே, நாங்க இல்லாத போது எங்க அப்பாவுக்கு மறு செய்தியை நான் கொண்டு போகணுமே, எங்க அப்பாவுக்கு மறு செய்தி கொடுக்கணுமே, எங்க அப்பாவுக்கு வெறும் கையா போக கூடாது, எங்க அப்பாவுக்கு செய்தி இல்லாம போக கூடாது. இன்னும் விளங்குற மாதிரி சொல்றேன், என் அப்பாவுக்கு செய்தி இல்லாம போக கூடாது, என் அப்பாவுக்கு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணாம. எத்தனை வருஷம் ஊழியத்துக்கு வந்து குப்பை கொட்டுறான்னு தெரியாது. ஒத்த ஆத்மாவை சம்பாதிக்காத எந்த பாத்திரமும் கர்த்தர் விரும்புகிற பாத்திரமா இருக்காது. சம்பாதி. யோசேப்பு அவன் பார்த்தான், அப்பாவுக்கு செய்தி இல்லாம நான் ஊழியம் செய்யக்கூடாது, அப்பாவுக்கு செய்தி இல்லாம நான் வாழக்கூடாது. அதனால தான் அங்க அண்ணன்காரங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா. அந்த வழியா ஒரு மனுஷன் வந்து, தம்பி என்னடதான் தேடுற, எங்க இந்த ஆடு மேய்க்கிறீங்க என் அண்ணன்காரங்களை எங்கேயாவது பார்த்தீங்களா, தோத்தான்ல உங்க அங்க ஒரு 10 பேர் போன மாதிரி ஞாபகம் தம்பி, அங்க அவங்க போற மாதிரி செய்தி கேட்டேன் தம்பி. அப்படியான்னு சொல்லி என்னைக்கு தோத்தானுக்கு போய் அப்பாவுக்கு செய்தி கொடுக்கணும்னு சொல்லி, அப்பாவுக்கு நான் வெறும் கையா வரக்கூடாதுன்னு சொல்லி, அப்பாவுக்கு ஏதாவது ஒன்ன செய்யணும்னு சொல்லி, இன்னும் விளங்குற மாதிரி சொல்றேன், அப்பாவுக்கு ஏதாவது ஒன்ன பண்ணணும்னு சொல்லித்தான் ஊழியலாகி நாங்க போராடுறோம். சும்மா வந்து பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு அவர் கொடுக்குற காணிக்கை வாங்கிட்டு சூப்பர் அது பண்ணிட்டு இன்னொரு 10 கூட்டம் 20 கூட்டம் அப்படி ஓடுற ஆள் இல்லை நான். எனக்கு தெரியும், என்னை நம்பி எங்கெல்லாம் கர்த்தர் பள்ளிப்படுத்தி கொண்டு போறார், என்னை நம்பி எங்கெல்லாம் இப்படிப்பட்ட தகப்பன்மார்களும் இப்படிப்பட்ட அண்ணன்மார்களும் என்ன அழைக்கிறாங்களோ, என்னை போன இடத்துலலாம் நேசம் கொண்ட ஊழியர்ல சம்பாதிச்சிருக்கேன், நேசம் கொண்ட சபை விசுவாசிகள் சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு தெரியும், உசுர் இருக்கிறதுக்குள்ள வெறித்தனமா என் அப்பாவுக்கு நான் உன்னை கொண்டு போயிடணும்,
அப்பாவுக்கு ஒன்றும் கொண்டு போகாது, ஒன்றும் கொண்டு போகாது. கோல ஊழியனா, கோல விசுவாசியா நான் வாழ மாட்டேன். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கர்த்தர் யாருக்கும் சொல்ல விரும்புகிறா? ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் நிரம்பி கர்த்தாவே, நான் கோல விசுவாசியா நீ வாழ மாட்டேன், நான் கோல ஊழியனா வாழ மாட்டேன், நான் கோல பாத்திரமா இது வரைக்கும் நகரிக்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம, எங்க சபைக்கும் எங்க ஊழியக்காரருக்கும் பிரயோஜனம் இல்லாம நான் வாழ விரும்பல. இதை சொல்லும் போது உனக்குள்ள ஒரு பாரம் அழுத்தட்டும். இதை சொல்லும் போது கர்த்தர் உன்னோட பேசட்டும். யோசித்து பார்த்தேன், எப்படியாவது என் அண்ணனுக்கு ஏதாவது ஒரு செய்தி, எங்க அப்பாவுக்கு ஏதாவது செய்தி கொடுக்கணும்னு சொல்லி எப்ப இன்னும் ஒரு படி இறங்கினானோ, இன்னும் ஒரு படி இறங்கி ஓடினானோ, குழியில தான் போடுவாங்க, வீண் பள்ளியில தான் போடுவாங்க. இவன் வாழ்க்கையில வந்தது காரணம் என்ன? பள்ளத்தாக்கு. கர்த்தர் யாருக்கும் சொல்றாரு? யாத்திராகமம் 14:2, மோசே செங்கடல் பிளந்தான். அவன் கேட்குறான், ஆண்டவரை இது வரைக்கும் நல்லா கொண்டு போனீங்க பாலைவனத்தில், திடீர்னு ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போயிட்டீங்க, ஈரோத் பள்ளத்தாக்கு. ஏன் ஆண்டவரை இந்த ஈரோத் பள்ளத்தாக்கு? அங்கே தான்டா செங்கடலை பிளப்பேன், ஈரோத் பள்ளத்தாக்கு. கர்த்தர் யாருக்கும் சொல்றார்? நீ எதிர்பார்க்கிற ரட்சிப்பு, நீ எதிர்பார்க்கிற அற்புதம், நீ எதிர்பார்க்கிற அதிசயம், நீ எதிர்பார்க்கிற இந்த வியாதியில விடுதலை, நீ எதிர்பார்க்கிற கடன் பிரச்சனை செங்கடலை கர்த்தர் கிழிக்க வேண்டுமானால், பிளக்க வேண்டுமானால், நான் உன்னை பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் நடத்துவேன். ஈரோத் பள்ளத்தாக்கு. ஞாயிறு 4:7 கீசோன் பள்ளத்தாக்கு, பாராக்கு, அங்கதான் எழுப்புதல். 1 சாமுவேல் 17 ஏலா பள்ளத்தாக்கு. தாவீது அது வரைக்கும் ஊர் உலகத்துல ஒருத்தனுக்கு தெரியாது. எங்க தாவீது வாழ்க்கையெல்லாம் படிக்கும் போதெல்லாம் படிச்சு அழுதுருக்கங்க. ஊர் உலகத்துல பக்கத்துல உள்ள நாய் கூட நம்மளை மதிக்க மாட்டேங்குது. ஆனா தாவீது வெறித்தனமா கர்த்தரை தேடும் போது, வெறித்தனமா கர்த்தருடைய பாதத்துல நிற்கும் போது, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது, ஏலா பள்ளத்தாக்களை கர்த்தர் கொண்டு போனார் பாருங்க. என்னைக்கு ஏலா பள்ளத்தாக்க இந்த தாவீது கீழ்ப்படிஞ்சு ஏலா பள்ளத்தாக்களை இறங்கினானோ, கோலியாத்தை அடிக்க கர்த்தர் அங்கதான் உதவி செஞ்சா. அங்கதான் கர்த்தர் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. ஒட்டுமொத்த தேசமே தாவீதை பத்தி பேசுற மாதிரி. பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கு. பாஸ்டர் சொல்றேன், பள்ளத்தாக்குல இருக்கீங்க. உங்க ஊழியம், உங்க தரிசனம், உங்க அழைப்பு எல்லாம் பள்ளத்தாக்கில் நடத்துவாரு. என்ன பள்ளத்தாக்கில் தான் நடத்துறாரு. வெளியில நல்லா இருக்கும், பள்ளத்தாக்கில் நடத்துறாரு. வெளியில தெரியாது. வெளியில பார்க்கும்போது எல்லாத்துக்கும் நல்லா சூப்பரா வராரு, கார்ல வராரு, போறாரு, நல்லா ட்ரெஸ் போட்டிருக்காரு, நல்லா. பள்ளத்தாக்கில் தான் வாழ்றேன். எனக்கு ஒண்ணு தெரியும், பள்ளத்தாக்கின் வழியாக போறவனை தான், அவனை வச்சு தான் பெரிய எழுப்புதல தேவன் வச்சிருக்கிறார். அவங்கள வச்சுதான் கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை? கர்த்தர் யாருக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு எனக்கு தெரியல. நான் உன்னை பள்ளத்தாக்கல நீ எதிர்பார்க்குற, ஆனால் காசு இல்லாத நிலைமையில தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு. போராட்டங்கள் இருக்குதான், நெருக்கத்தின் மத்தியில் நிற்கிறீங்க. சபையில் தரிசனத்தை எடுத்து சந்தோணி இருக்கிற ஊழியர்கள் தகப்பன்மார் எல்லாரும் தரிசனத்தில் எடுத்து நிற்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நெருக்கடி, சபையில் ஆத்துமாக்கள் 100 தாண்டின நெருக்கங்கள், போராட்டங்கள், எதிர்ப்பு, உள்ளேயும் வெளியிலையும் பிரச்சனை, எல்லாத்திலையும் இதன் மத்தியிலே எல்லாத்திலையும் தன பாடுகள். ஏன் ஆண்டவரே? பள்ளத்தாக்குதான், 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 பள்ளத்தாக்குதான். எனக்கு ஒண்ணு தெரியும். அதுலதான் ஆண்டவர் ஈசாக்க பார்க்கும்போது ஈசாக்கு கேட்டிருக்கலாம். நான் ஒருவேளை ஈசாக்காக இப்படி கேட்டிருப்பேன், என்ன ஆண்டவரே, பட்டணத்துல நல்ல வசதியா வச்சுட்டு திடீர்னு பள்ளத்தாக்குல கிராமம் தூக்கி போட்டீங்க ஆண்டவரே. இன்னைக்கு அநேக கிராம ஊழியம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு பட்டணத்துல ஊழியம் செய்யறதுக்கு எத்தனை ஊழியர்கள் இருக்காங்க, எத்தனை விசுவாசிகள். பட்டணமா பார்த்து அனுப்புங்க பாஸ்டர், பட்டணமா பார்த்து. கிராமங்கள்ல ஊழியம் செய்ய ஆள் இல்லை. உங்க கிராமத்துல ஊழியம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. அவங்களுக்கு கிறிஸ்துவ பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை. அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்றதுக்கு, அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துல போறதுக்கு ஆள் இல்லை. நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், நான் உங்களுக்கு ஒரு தாழ்மையா சொல்றேன். இன்னைக்கும் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துல, என் தம்பிங்க குட்டி குட்டி பசங்களாம் உட்காந்துருக்கீங்க. தம்பி, நீ ஆண்டருக்கு வருகிற காலத்துல நீ ஊழியக்காரனா மாறணும்டா. வருகிற காலத்துல இயேசுக்கு நீ ஒரு ஊழியக்காரனா மாறி ஆண்டருக்காக தான் உன்னை சாதிக்கணும்டா. கடலூருக்கு ஒரு 5, 6, 7 வருஷம் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். கடலூருக்கு நான் போயிருந்தேன். அங்க 2 நாள் கூடத்துக்கு போயிருந்தேன். அங்க பூர்ண சுவிசேஷ திருச்சபை, பெந்தகோஸ்து திருச்சபை, அங்க கர்த்தருடைய ஊழியத்தை நான் போன போது, அங்க ஊழியத்துல 2 நாள் கூடத்துக்கு கூப்பிட்டு
இருந்தாங்க. அப்போ நான் ஊழியத்தை நிறைவேற்றி 2வது நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு அங்கே மூலையில் சர்ச்சு மூலையில் தண்ணி வச்சுருந்தாங்க. தண்ணியை குடிச்சு நான் திரும்பினா சர்ச்சில் இருக்கிற அத்தனை பிலிவர்ஸும் அத்தனை மக்களும் எல்லாரும் முழங்கால வந்து எனக்கு பாஸ் ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. நான் எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணி முடியறதுக்குள்ள மணி 2:45 3 ஆயிடுச்சு. சபை வந்து 12:30 மணிக்கு முடிய வேண்டியது. ஆனால் ஆவியானவர் பாரப்படுத்தி அந்த காரியத்தை பேச பேச தொடர்ந்து ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க. எல்லாருக்காக ஜெபிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் உட்காரலாங்க நடத்துகிற தண்ணியை குடிச்சு நான் திரும்பி பார்க்குறேன். என்னால் இன்னைக்கு மறக்க முடியாது. ஒரு வாலிப மக, அவள் வாலிப மகன் சொல்ல முடியாது, என்னை விட அவளுக்கு 2 வயசு மூத்தவளை தான் இருந்திருக்கிறோம். ஒரு தங்கச்சி. ஆனா அவ அங்க இருந்து காலு தவக்கல காலு 2 கையும் இப்படி உந்தி 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 காலு தவக்கல காலு காலை இப்படி இப்படின்னு ஆட்டி கையில உந்தி 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 அவன் என்கிட்ட வந்தபோது நான் அவனை பார்த்தேன். என்னதுடா அண்ணே, இப்படிதான் எப்பவுமே இருப்பியா? இப்படித்தான் வரேன். சர்ச்சுக்கு எப்படிதான் வந்தேன்? எனக்கு ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க, கை வண்டி, அதை வச்சு வந்தேன். நான் உன்னை கேட்டேன், எப்படிடா இங்கே சபைக்கு வந்தேன்? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கண்ணே, இயேசு அன்பை குறித்து, இயேசப்பாவுடைய காரியங்களை குறித்து அற்புதம் செய்வார்னு சொன்னாங்க, அதனால உள்ள வந்தேன். ஓகே, எத்தனை வருஷம்? ஒரு 4 5 6 வருஷம் தாண்டிச்சு. நான் அவளை மெல்ல பார்த்து கேட்டேன், அற்புதம் நடந்துச்சா? அவ சொன்னா இல்லை. அற்புதம் நடக்காத போதும் நீ ஏன்டா அப்படி வந்துட்டு? அவ சொன்ன ஒரு வார்த்தை, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு. அந்த அன்பு தான் என்ன பிடிச்சிருச்சு. அந்த அன்பு என்ன தொட்டுச்சுன்னு. இன்னைக்கு நான் உண்மை சொல்றேன், கை கால் உள்ளவங்க கூட இன்னைக்கு அழுது பிரசங்கம் கேட்கறது இல்லை. ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைங்கள்லாம் ஈரோடு போயிருந்தேன். ஈரோட்டில் அந்த பிள்ளை நேர் முழங்கால் போட்டு 3 நாள் முகாமுக்கு போயிருந்தேன். நேர் முழங்கால் போட்டு ஒரு பிள்ளை நேர் முழங்கால் போட்டு பல்லு ஒரு பக்கம் எடுப்பு, கையை நல்லா ஆவில தட்டி தட்டி அழுது அழுது அபிஷேகத்தில் நிரம்பினா. ஆனா முன்னாடி உங்களை மாதிரி ஒரு சில டிக்கெட்லாம் உட்காந்துருந்தாங்க. அந்த வாலிப பிள்ளைகளும் அந்த சகோதரிகளாம் நல்ல மேக்கப்பு, லிப்ஸ்டிக்கு, நல்லா உட்காரம், நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு, நான் சொல்ற வார்த்தையை உள்ள வாங்க கூட முடியல. ஆமேலையா வரல, ஒன்றும் வரல. ஆனால் அது ஏனோதனமா இருந்துட்டு வார்த்தை கேட்குது. ஆனால் 2வது லைன்ல இருந்த இந்த பிள்ளை முழங்கால் நின்று ஆவில இறங்கி கையை தட்டி, முதல் நாள் கூட்டம் முடிஞ்சுது, 2வது நாள் கூட்டம் முடிஞ்சுது, 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடியுது. பாஸ்டர், இன்னைக்கு உங்களுக்கு அங்கே நடத்துகிற பாஸ்டர் சொல்கிறாரு, இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு இங்கேயே கொடுத்துட்டுமானாரு. நான் சொன்னேன், சர்ச்சை முடிஞ்சிச்சு, சரி அடுத்து ஈவினிங் கூட்டம், நம்ம அடுத்து வேகமாக கிளம்ப விட்டுருக்கு, அதெல்லாம் இங்கேயே கொடுத்துருங்கன்னு. சர்ச்சிலே கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால தான் தெரிஞ்சுது. அந்த 2வது லைனில் ஆவியில் நிரம்பி இந்த 2 கூட்டத்துலையும் அழுது அழுது முழங்காலில் நேர் முழங்கால் நின்று வார்த்தையை கேட்டா, நேர் முழங்கால் அபிஷேகத்தில் கை தட்டினா. அந்த பிள்ளை நான் சாப்பிட்றதுக்கெல்லாம் ரவுண்டாக சேர் போட்டாங்க சர்ச்சில். நான் உட்காந்துட்டு அவளை பார்க்குறேன். எல்லாரும் போனாங்க, அதுக்கப்புறம் இவளை வரவே இல்லை. இவன் எந்திரிச்சு போகாமல் இருக்கான்னு பார்த்தேன். ஒரு 2 பேர் வந்தாங்க. அவள் கையை இப்படி நீட்டினா. அதுக்கப்புறம் அவளை தூக்குனாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு 2 கால் இல்லைன்னு. 2 கால் இல்லாதவ முழங்கால்ல வரா, 2 கால் இல்லாதவ சப்பானி சப்பானி முழங்கால அழுகிறா, முழங்கால வார்த்தையை கேட்கிறா, முழங்கால கதநீரோட அப்பா அப்பான்னு அபிஷேகிங்கன்றா. இன்னைக்கு கை இருக்கு, கால் இருக்கு, ஒரு ஆமென் அல்லேலூயா இல்ல, ஒரு ஊழியம் இல்ல. இந்த பிள்ளை ஈரோடு, நான் சொன்ன கடலூர் பிள்ளை. அவ தவக்காய் மாதிரி வந்தா, தவக்காய் மாதிரி காலு வளைஞ்சி கையில தான் வந்தா, தரையை தேய்ச்சிட்டு வந்தான். நான் அவளை பார்த்து அடுத்து கேட்டேன், மக எதுக்குடா ஜெபம் பண்ணும்? சொன்னா, அண்ணே இந்த 2 நாள் நீங்க கொடுத்த செய்தியில எனக்கு ரொம்ப பாரம் ஆயிடுச்சு. இந்த ஆண்டவரை இன்னும் நிறைய ஜனங்களுக்கு சொல்றதுக்கு என்ன ஆண்டரா சுவிசேஷத்துக்கு என்ன அபிஷேகிக்கணும், என்ன அபிஷேகிங்கண்ணே, சுவிசேஷத்துக்கு என்ன அபிஷேகம் பண்ணுங்கண்ணே.
நான் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு, நான் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நான் அவளை பார்த்து, கால் இல்லடா இந்த நிலைமையில சுவிசேஷம்னு சொல்றாளே, அதனால கையை வச்சேன், அவளுக்காக அழுது ஜெபம் பண்ணேன். கூட்டம் முடிஞ்சு நான் போயிட்டேன். ஏறக்குறைய 1.5 வருஷம் கழிச்சு அங்கே இருக்கிற சபை போதவுடைய மகன் சன் அவங்கள கூப்பிட்டு, இன்னும் ஒரு சில நபர்களை கூப்பிட்டு நான் விசாரிக்கும் போது தெரிய வந்தது, உங்கள் சர்ச்சில் ஒரு புள்ள 2 கால் இல்லாமல் ஒரு ஆள், அந்த புள்ள இப்போ எப்படி இருக்கா? அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, அண்ணே அந்த அக்கா இப்போ எப்படி தெரியுமா ஊழியம் செய்கிறாங்க? அந்த மீனவர்கள் மத்தியிலையும் கிராமங்கள்லையும் நிறைய எதிர்ப்பு இருக்குது கடலூரில். ஆனாலும் தைரியமாக அந்த அக்கா அந்த மிதிவண்டி, அந்த சைக்கிள் கையில் ஓட்டுறது சைக்கிளில் அவள் போய் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஆண்டரை பற்றி பேசி அவளால் முடிஞ்ச ட்ராக்ஸை கொடுத்து, சில இடத்துல அவளை அசிங்கப்படுத்துவாங்க, சில இடத்துல எதிர்ப்பு வரும், சில இடத்துல அவளை கேவலமாக திட்டுவாங்க, காலு அவள் உனக்கு எப்படி இருக்கிற, நீ வந்து இயேசு பேசுறியான்னு. இது எல்லாத்தையும் கடந்து அக்கா இப்படி போராடி ஊழியம் செய்ய இன்னைக்கு ஏறக்குறைய 5, 6, 7 பேருக்கு மேலே 1.5 வருஷத்தில் அவங்களை ஞானஸ்தானத்துக்குள்ள வழிநடத்தி இன்னைக்கு சபையில் 2 இடங்களில் ப்ரேயர் கேர்ஸில் உண்டு பண்ணி, அக்கா இப்படி அந்த சகோதரி இப்படிப்பட்ட ஊழியங்களை அக்கா, தம்பி, தங்கச்சி, பள்ளத்தாக்கில் இருக்கிறவன் தான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செயல்படுத்துவான். பள்ளத்தாக்கில் வாழ்றவன் தான் கர்த்தருக்காக சாதிப்பாங்க. பள்ளத்தாக்கில் வாழ்றவன் தான் கர்த்தருக்காக நிற்பான். எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒன்று மட்டும் பிடிச்சிது, என்ன தெரியுமா? ஈசாக்குக்கு கிணறு தோன்றான், தண்ணி வருது, ஆனால் பிரச்சனையும் வருது. கிணறு தோன்றான், தண்ணி வருது, பிரச்சனை வருது. பாஸ்டர் ஊழியம் செய்கிறீங்க, ஜனங்க வராங்க, ஆனாலும் போராட்டங்கள் இருக்குது. நம்ம ஊழியத்தை எழுப்புதல் நிற்கிறோம், ஆனாலும் சத்துரு வந்து நின்றுட்டே இருக்கான். ஆனாலும் ஈசாக்குக்கு நான் அவன்கிட்ட பார்த்து ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை போராட்டம் வந்தபோது ஒருவேளை நீயும் நானும் ஈசாக்கர் என்ன பண்ணுவோம்? போங்க ஆண்டவரே, நீங்கள் சொன்ன இடத்துல தான் இருக்கேன், நீங்கள் சொன்ன சபைக்கு தான் வரேன், நீங்கள் சொன்ன உபவாசம் ஜபம் எல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் இத்தனை பிரச்சனையும் வர போங்க, இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லித்தான் எகிப்து பார்த்துருப்போம். ஈசாக்கு அதை செய்யவே இல்லை. ஈசாக்கு அதை செய்யவே இல்லை. அவன் எகிப்தை பார்க்கல, அவன் எகிப்தை நோக்கல. சாகிற வரைக்கும் கர்த்தர் சொன்ன இடத்துல பள்ளத்தாக்கே ஆனாலும் அங்கே இருப்பேன்னு உறுதியானா கர்த்தர் பார்த்தாரு. டேய் சபாஷ், எத்தனை போராட்டம் வந்தாலும் கிணறு தோன்றாண்டா. கர்த்தர் யாருக்கும் சொல்கிறார், எத்தனை நெருக்கம் வந்தாலும் நீ ஜெபிக்கிற, எத்தனை உபத்திரம் வந்தாலும் ஆண்டவருடைய தாசரோடு நீ இணைஞ்சு ஓடுற. அப்படிப்பட்ட சில அக்காமார்கள் இங்கே இருக்கீங்க, அப்படிப்பட்ட சில சகோதரர்கள் இங்கே இருக்கீங்க, அப்படிப்பட்ட சில தேவ பிள்ளைகள், அப்படிப்பட்ட சில ஊழியர்கள் இங்கே இருக்கீங்க. கர்த்தர் அவங்களுக்கு தான் அந்த வார்த்தையை பேசுகிறா. எல்லாருக்கும் இல்லை, அந்த பாரத்தோட சில பேர் உள்ள வந்து தொடர்ந்து தோண்டிட்டு இருக்கிற பத்தியா, உனக்கு பிரச்சனை வருதுதா நீ தோன்ற, உனக்கு உபத்திரம் வருதுதா நீ தோன்ற, உனக்கு பணப்பற்றாக்குறதா நீ தோன்ற, நீ எவ்வளவு தோண்டிக்கிட்டு இருக்கிறியோ கர்த்தர் பார்த்தாரு. எத்தனை உபத்திரம் வந்தாலும் என் பக்கத்தில் நெருக்கப்பட்டு நீ ஒடுங்கி போகாம, கலக்கமடைந்தும் மனமுறைபடியாம, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகாமல், கிறிஸ்துவின் ஜீவன் உன் மூலியமா ஜனங்கள் விளங்கத்தக்கதாய் கர்த்தருக்காக நீ நிக்கிற பத்தியா, அது ஒண்ணுதாயா. கர்த்தர் உன்னை ஈசாக்கு உனக்கு தான் ரகபாத் என்று சொல்லுகிற பழுக பண்ணுவேன். பாஸ்டர் உங்களை பழுக பண்ணுவார், பாஸ்டர் உங்களை பழுக பண்ணுவார், சிஸ்டர் உங்களை பழுக பண்ணுவார். பழுக செய்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ரகபோத்துன்னு ஒரு பெரிய இடம் வந்தது. இப்போ அவன் பார்த்தான், முதல் பட்டணத்தில் குடியிருந்தவன் இப்போ பள்ளத்தாக்கில் வந்தான். கர்த்தர் பள்ளத்தாக்கில் பெரிய இடம் கொடுத்தாரு பாருங்க. ஈசாக்கு பார்த்தான், நான் பிரசங்கத்தை இன்னைக்கு முடிக்கிறேன், நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஈசாக்கு பார்த்தான், ஆண்டவரே பழுகும்படி இடம் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம், இங்கேயே இருக்கலான்னு சொல்லி இருக்கல. இவன் பார்த்தா 23, 24 போட்டது. அவன் விடத்தை விட்டு பெயர் சபாவுக்கு போனான். டேய் ஈசாக்கு, கர்த்தர் தான் பிரச்சனையை மாத்திட்டாரு, கர்த்தர் தான் உனக்கு பழுகும்படி இடம் கொடுத்துட்டாரு, ரெகபோத் கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதம் வந்துருச்சு. ரெகபோத்தை விட்டுட்டு ஏன் பெயர் சபாவுக்கு போற? ஈசாக்கு சொல்றான், எங்க அப்பா பலிபீடம் கட்டும் போது எங்க அப்பா 5 விதமான பலிபீடம் கட்டினாரு. அந்த 5 விதமான பலிபீடம் கட்டும் போது எங்க அப்பா அது 21ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்துல
பெயர் சபா அப்படிங்கிற இடத்துல ஒரு பலிபீடம் கட்டினாரு. அந்த 21ஆம் அதிகாரத்துல தான் நான் பிறந்தேன். எங்க அம்மா என்னை பெத்தெடுத்தா. எங்க அம்மா என்னை பெத்தெடுக்கும் போது எங்க அப்பா அந்த சந்தோஷத்துல பெயர் சபா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பலிபீடம் கட்டினாரு. அந்த பலிபீடத்துக்கு தான் எங்க அப்பா ஒவ்வொரு முறையும் கையை பிடிச்சு பிடிச்சு கூட்டு போய், டே தம்பி, யெகோவா தேவன்றா, இவர் தான்டா ஜீவனுள்ள தேவன், இவர் ஆராதிடா, இவர் தான் எத்தனை நெருக்கம் வந்தாலும் உன்னை கைவிட மாட்டாரா. ஒருவேளை அப்பா உன்னை விட்டு பிரியலாம், ஒருவேளை அம்மா உன்னை விட்டு பிரியலாம், ஒருவேளை உறவுகள் உன்னை விட்டு பிரியலாம். யார் பிரிந்தால் என்ன, அப்பா உன்னை விட்டு பிரிய மாட்டாரா. அப்பா உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பாரா. ஓ மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உங்களோட கூட உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரு. அந்த இயேசு கிறிஸ்து உன் கூட இருப்பாரா. எங்க அப்பா என்னை ஒவ்வொரு முறையும் கூட்டி கொண்டு போய் எனக்கு காமிச்ச பலிபீடம் அதுதான் பெயர் சபா. பார்த்தா அதெல்லாம் தான் பஞ்சம் வந்த போது சர்ச்சை விட்டுக்கிட்டு, பஞ்சம் வந்த போது பெருசாக விட்டுட்டு போனவன் இப்போ பஞ்சமெல்லாம் மாறத்தக்கதா ரெகபோத்துன்னு பெரிய ஆசீர்வாதம் வந்தாலும் அவனால அந்த ஆசீர்வாதத்தில் திருப்திப்பட முடியல. அவன் பார்த்தான், ஒரு காலத்தில் ஒன்று இல்லாமல் இருந்த என்னை தூக்கி எடுத்து கத்தர் இயேசுக்கு சித்தனா வந்தாலும் ரெகபோத்துன்னு இடம் கொடுத்தாரு. இப்போ யோசிக்கிறான், நான் பட்டணத்தில் இருக்கும்போது ஆண்டவருக்குன்னு ஒரு ஆட்டை பலி செலுத்தினானா ஈசாக்கு? ஒரு ஆட்டை பலி செலுத்தலை. கத்தர் யாருக்கோ சொல்றாரு, நீ வசதி வாய்ப்போடு இருக்கும்போது கத்தருக்காக இன்னைக்கு இருக்கிறவன் கொடுக்க மாட்டான், இல்லாதவன் தான் கொடுப்பான். அப்ப இருக்கிற நிலைமையில் இருக்கிற இந்த ஈசாக்கு 100 மடங்கு பலன் வந்த போது ஒரு ஆட்டை கூட பலி செலுத்தலாவே. ஆனா எப்ப ஈசாக்கு பள்ளத்தாக்கில் வந்தானோ இப்போ விளங்கிக்கிட்டான், இந்த பள்ளத்தாக்கு தான் என்னை உருவாக்குது, இந்த பள்ளத்தாக்கு தான் எத்தனை நெருக்கம் வந்தாலும் கிறிஸ்து ஏன் கூட இருக்கிறாருங்கிற இந்த எண்ணம் வந்தபோது இப்போ முடிவெடுக்கிறான். பட்டணத்தில் இருக்கும்போது பலிபீடத்தை கட்டாதவன், பட்டணத்தில் இருக்கும்போது பலி செலுத்த வராதவன், என்னைக்கு பள்ளத்தாக்கில் வந்து தன்னை தாழ்த்தொப்பு கொடுத்தானோ, சிஸ்டர் உங்களை உருவாக்குறார், அண்ணன் உங்களை உருவாக்குறார். தம்பி, சில பேர் மேலே அழைப்பு இருக்கு, சில குடும்பஸ்தர் மேலே அழைப்பு இருக்கு. கர்த்தர் உன்னை பள்ளத்தாக்கில் போட்டு பாடுபடுத்துகிற காரியங்கள் வேற ஒன்றும் இல்லை. இங்கே பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க, முன்னாடி அமர்ந்து இருக்கிற பிள்ளைகள், தம்பி தங்கச்சிங்க, ஏன் ஆண்டவர் உன்னை பள்ளத்தாக்கில் கொண்டு வர தெரியுமா? இந்த பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் நீ அவருக்காக பலிபீடம் கட்டுவ. இந்த பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் ஆண்டவருக்கென்று நீ பலிபீடம் கட்ட பெயர் சபாவுக்கு போவ. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ ரெகபோத்துல திருப்திப்படாத, பெயர் சபாவில் தீவிரப்படு. என் செய்திக்கு இப்படித்தான் தலைப்பு நினைக்கிறேன். ரெகபோத்துல திருப்திப்படாத, பெயர் சபாவில் தீவிரப்படு. இது 7வது ஆண்டுன்னு சொன்னாரு. நான் கடைசி அந்த செய்தி எப்படி முடிக்கிறேன் பாருங்க. எது பேசினா திருக்கமாக தான் இருக்கு. 7வது ஆண்டு நல்ல கவனிங்க. ஆபேல் கர்த்தருக்குன்னு பலி செலுத்தினா, ஆனா பலிபீடம்னு வார்த்தை இருக்காது, பலிபீடம்னு வார்த்தை இருக்காது. அப்ப பலிபீடம் அப்படிங்கிற வார்த்தை எங்க பார்க்கலாம்னா, நோவா காலத்துல ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல தான் நோவா முதல் பலிபீடம் அப்படிங்கிற வார்த்தை எங்க படிக்க முடியும், பலிபீடம். அப்ப நோவா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல ஒரு பலிபீடம் கட்டுறான். ஆபிரகாம் 5 பலிபீடம் கட்டுறான். வேதம் போடப்பட்டிருக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6-7 மோரே பலிபீடம். 8ஆம் வசனத்துல ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பெத்தேல் ஆயிக்கு நடுவுல ஒரு பலிபீடம். ஆதியாகமம் 13-18 எப்ரோன்ல இருக்கிற மம்ரே அப்படிங்கிற இடத்துல ஒரு பலிபீடம். ஆதியாகமம் 21-33 பெயர் சபா அப்படிங்கிற இடத்துல ஒரு பலிபீடம். ஆதியாகமம் 22 9 10 11 12 13 யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிற மோரியா என்கிற மலையில ஒரு பலிபீடம். நோவா கட்டின பலிபீடம் 1, ஆபிரகாம் கட்டின பலிபீடம் 5. 1 + 5 6. ஆனால் 7வது பலிபீடம் ஈசாக்கு தான் கட்டுறான். இந்த 7வது ஆண்டு ஈசாக்கின் சபை எழும்பும். இந்த 7வது ஆண்டு ஈசாக்கின் சபையாய் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஸ்தல போதகரையும் கர்த்தர் எழுப்புவார். இந்த 7வது ஆண்டு சத்துருக்கெல்லாம், அபிமெலேக்கும் பிகோலும் அகுசாத்தும் சத்துருக்கெல்லாம் ஓடி வந்து
உங்கள் சபையில் வந்து சேருவாங்க, உங்கள் ஊழியத்தில் வந்து சேருவாங்க. உங்களை பகைச்சவங்க, விரோதிச்ச எல்லா விதமான நபர்களையும் கர்த்தர் கொண்டு வருவார். நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். நல்ல ஆவியில் நல்லா கைதட்டி இதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த வாக்குத்தத்தம் என வாழ்க்கையில் நடக்கட்டும். இந்த வருஷம் இந்த 7வது ஆண்டு ரட்சணா பண்டிகையில் கர்த்தர் சத்துருக்கள் அவங்க சபைக்கு வரணும். அப்படி 2 நிமிஷம் நல்லா கையை தட்டி அந்நிய பாஷைகளை விடாத விடாத ஒரு 2 நிமிஷம் நல்லா கையை தட்டி பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கட்டும். வான சேனை இப்ப இறங்குவதாக. பாஸ்டர், இந்த வார்த்தை எங்களுக்கு தான். பாஸ்டர், இந்த வார்த்தை எனக்கு தான். இதுவரைக்கும் கிராமத்தில் எதிர்த்த எல்லா அபிமெலேக்கு, அகசாத்து, பிகோல், என் ஊழியத்தில், என் வேலை தளத்தில் எதிர்த்த அபிமெலேக்கு, அகசாத்து, பிகோல், உங்க ஆசீர்வாதத்தெல்லாம் தூர்த்து போட்ட அபிமெலேக்கு, அகசாத்து, பிகோல், எல்லா விதமான நபர்களையும் கர்த்தர் வரப்படுவாராக. பட்டணத்தை கடந்து பள்ளத்தாக்கை கடந்து பலிபீடத்தை வா. பட்டணத்தை கடந்து பள்ளத்தாக்கு கடந்து பலிபீடத்தை கட்டவா. அந்த பலிபீடத்தை கட்டதான் உங்களை என்னையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். பஞ்ச வாழ்வு கொண்டவன், இந்த பஞ்ச வாழ்வு கொண்டவனை கர்த்தர் மாற்ற முடியுமானால், இந்த பஞ்ச வாழ்வு கொண்ட ஈசாக்கை கர்த்தர் கரத்தில் எடுத்து பழுகும்படி இடம் தர முடியுமானால், உங்க வாழ்க்கையிலும் இந்த பஞ்ச வாழ்வை சிதறடிப்பார். எல்லாரும் அப்படி கண்களை மூடலாமா? அப்படி இருக்கிறதுல எழுந்து நிற்கலாம். ஒருத்தரும் கண்களை திறக்காம எல்லாரும் அப்படி கண்களை மூடி இருக்கிறதுல அப்படி எழுந்து நிற்கலாம். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நாளைக்கு டீப்பாக காணிங்களை பார்க்கலாம். ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? யாரும் வெளியில் போகாமல் எல்லாரும் இது ரொம்ப முக்கியமான நேரம். ஆண்டவரே, இந்த பஞ்ச வாழ்வை மாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும். நான் பட்டணத்தை கடப்பேன், நான் பள்ளத்தாக்க கடப்பேன். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற பலிபீடத்துக்கு வருவேன். ரெகபோத்தில் திருப்திப்படாத பெயர் சபாவுக்கு தீவிரப்படு. ரெகபோத்தை கடந்து பெயர் சபாவுக்கு வருவேன். ஆண்டவரே, ரெகபோத்தை கடந்து பெயர் சபாவுக்கு வருவேன். யாரோ ஒரு சகோதரி அப்படி சொல்ற வார்த்தையை பார்க்கிறேன். இன்னும் எல்லாருடைய வாயிலிருந்து வரத்துறது. ஆண்டவரே, நான் ரெகபோத்தை கடப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பெயர் சபாவுக்கு வருவேன். ஆண்டவரே, இனிய ஆசீர்வாதம் எல்லாம் பெயர் சபாவுக்கு வரட்டும். ஆண்டவரே, இனிய ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக இருக்கட்டும். ஆண்டவரே, இனிய ஆசீர்வாதம் எல்லாம் பலிபீடத்துல இருக்க கிருபையாக. ஆண்டவரே, ஆண்டவரே, பலிபீடத்துக்கு வருவேன். ஆண்டவரே, பலிபீடத்துக்கு வருவேன். ஆண்டவரே, பலிபீடத்துக்கு வருவேன். ஆண்டவரே, தகப்பனே, முச்சடி நடுவில் தோன்றினவரே, தகப்பனே, மோசே அழைத்து பேசுகிறவரே, ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோப்பா. இந்த நாட்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, இளைய குமாரனை போல நான் தூரம் போக விரும்பலப்பா. நான் பஞ்ச வாழ்வை கொள்ள விரும்பலப்பா. நான் ஈசாக்க போல எகிப்துக்கு போகாம, நான் ஈசாக்க போல எகிப்துக்கு போகாம நான் உங்க சமூகத்துக்குள்ள நிக்க விரும்புறேன்பா. உங்க ஆலயத்துல நிப்பம்பா. என் ஊழியக்காரோட நான் இணைவேன்பா. இந்த எழுப்புதல் தரிசனத்துல நான் பாரப்படுவேன்பா. அப்பா, ராஜ்யத்தை கட்ட இன்னைக்கு என் மேல ஒரு அபிஷேகம் வரட்டுப்பா. அந்த கால், அந்த கால் இல்லாத அந்த சகோதரிக்கு, அந்த கால் இல்லாத அந்த தங்கச்சிக்கு அந்த எழுப்புதல் பாருன்னா கர்த்தர் என்கிட்ட கணக்கு கேட்பாரு. கர்த்தர் என்கிட்ட கணக்கு கேட்பாரு. அப்பா, நான் இப்ப வரேன். இப்ப எனக்கு அந்த பாரம் வருவதாக. 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 சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகி விடக்கூடாது. சிந்திட பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகி விடக்கூடாது.
சிந்தின பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே, சிதறி நிற்கும் மாந்தரையும் மீட்டிடவே, இணைத்திடவே, சேனையா எழும்ப போதிடுமே. தேவசேனை ஒன்று எழும்புகிறது, உன் சேவைக்கென்று கிளம்புகிறது. சேனை ஒன்று எழும்புகிறது, உன் சேவைக்கென்று. சல்லமா சத்தமா உங்க பாராக்கிரம நாட்கள் இதுவே. ஓ யவன ஜனோ வெளிப்படுதே, உன் பாராக்கிரம நாட்கள் இதுவே. ஓ யவன ஜனோ வெளிப்படுதே. தேவசேனை ஒன்று, எல்லாரும் சத்தமா ஓ இயேசுவே. ஓ கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்று. ஓ இன்று, ஓ இன்று. ஓ இயேசு கைவிட மாட்டார். சபாலரா கச்சடனலரன. ஓ இயேசு நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, இயேசு கைவிட மாட்டான்.